created to be like Jesus. இயேசுவை போல இருக்கவே நானும் நீங்களும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಶೀರ್ಷಿಕೆ ಅಂತಂದರೆ ಯೇಸುವಿನಂತೆ ಇರುವಂತೆ ನಾವು ನೀವು ರಚಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அந்த இயேசுவை போல இருக்கவே நானும் நீங்களும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது அதற்கு கீழாக நிறைய தலைப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த 4 வாரங்களாக. ಯೇಸುವಿನಂತೆ ಇರುವಂತೆ ರಚಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಅದರಲ್ಲಿ 4 ವಾರಗಳು ನಾವು ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಶೀರ್ಷಿಕೆಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. எபேசியர் 4:24 வசனம் சொல்கிறது, எபேசியதவರಿಗೆ ಬರೆದವರಿಗೆ வேதம் சொல்லுகிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ಆ ಸ್ವಭಾವವು ದೇವರ ಹೋಲಿಕೆಯ ಮೇರೆಗೆ ನೀತಿಯಲ್ಲೂ ನಿಜವಾದ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲೂ ನಿರ್ಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது created to be like God, truly righteous and holy என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கலாத்தியர் 3:27 வசனம் சொல்லுகிறது, ಇನ್ನೊಂದು ವಚನವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ಗಲಾತಿಯವರಿಗೆ ಬರೆದ ವಚನದಲ್ಲಿ 3ನೇ ವಾಕ್ಯ 27ನೇ, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸೇರುವುದಕ್ಕೆ ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಂಡಿರುವರು அத்தனை பேரும் ನೀವೆಲ್ಲರೂ கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಾ. into Christ have put on Christ என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. சொல்லமா, இயேசுவை போல இருக்கவே. ಹೇಳೋಣ, ಯೇಸುವಿನಂತೆ created to be like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಇರುವಂತೆ ರಚಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. நம்ம ஆண்டவர் எப்படி படைச்சாரு? தமது சாயலாக அவர் படைச்சிருக்கிறாரு. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ರಚಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? ಆತನ ಸ್ವರೂಪವಾಗಿ ನಮ್ಮನ್ನು நம்முடைய தேவனுக்கு ರಚಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒரு உருவத்திற்குள்ளாக நம்மை நிரூபித்து விட முடியாது. ನಾವು ಒಂದು ದೇಹದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನ ನಿರೂಪಿಸಲಾಗದು. அவரை ஒரு உருவத்தில் அடக்கி விட முடியாது. ಅವರನ್ನು ಒಂದು ಸ್ವರೂಪವಾಗಿ ஆனால் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால அவர் பிள்ளைங்களை பார்த்தா போதும். ஹல்லேலூயா. ಅವರು ಯಾರು, ಅವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿದರೆ ನಾವು ಅವರನ್ನು ಕಾಣಬಹುದು. இங்க தான் இருக்கிறீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? நிறைய பிள்ளைங்க அங்கங்க ஓடாடிடுறோம். உங்க கவனம் வேற எங்க செதற வேண்டாம். ಮಕ್ಕಳು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಓಡಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಗಮನ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಹೋಗಬಾರದು. ஆக அதுல 4 காரியங்களை நாம் பார்த்தோம். கவனிங்க, முதல் வாரத்திலே live like Jesus, இயேசுவை போல வாழ்வோம். ಅದರಲ್ಲಿ ನಾವು 4 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ವಿ. ಅದು ಮೊದಲನೇ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಯೇಸುವಿನಂತೆ ಜೀವಿಸೋಣ ಅಂತ ಹೇಳಿ சீக்கிரமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். ನಾನು ಬೇಗವಾಗಿ அவர் எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார்? ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬಾಳಿದರು? தாழ்மையுள்ளவராய், பொறுமையுள்ளவராய், பரிசுத்தமுள்ளவராய் வாழ்ந்தார். ಅವರು ತಾಳ್ಮೆಯುಳ್ಳವರಾಗಿ ಮತ್ತು ಪರಿಶುದ್ಧ ಉಳ್ಳವರಾಗಿ ಬಾಳಿದರು. இரண்டாவதாக நாம் இரண்டாவது வாரத்துல பார்த்தோம். ನಾವು 2ನೇ ವಾರದಲ್ಲಿ ನೋಡಿದ್ವಿ. live like Jesus மாத்திரமல்ல, love like Jesus. ನಾವು ಯೇಸುವಿನಂತೆ ಜೀವಿಸೋಣ ಅಲ್ಲದೆ ನಾವು ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಪ್ರೀತಿಸೋಣ. இயேசுவை போல நேசிப்போம், அன்பு செய்வோம் என்பதை பார்த்தோம். ನಾವು ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಪ್ರೀತಿಸೋಣ ಅನ್ನೋದನ್ನು அவர் எப்படிப்பட்ட அன்பு என் மேல வச்சார் பாருங்க. ಅವರು ಯಾವ ರೀತಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟರು ನೋಡಿ. என் மேல உங்க மேல வச்ச அன்புக்கு தன்னையே சப்மிட் பண்ணி சரண்டர் பண்ணிட்டாரு. ನಮ್ಮ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟ ಪ್ರೀತಿಗೆ ಅವರು ತನ್ನನ್ನೇ ತಾನು ತಾಳಿಸಿದರು. நம்ம பிள்ளைங்க சாதாரண சரீர பிரகாரமா இருக்கிற நம்ம பிள்ளைங்கள் மேல வச்ச அன்புக்கே நம்மளையே ஒப்பு கொடுத்துறோம். ನಾವು ಶರೀರಾತ್ಮಕವಾಗಿದ್ದರೂ ಸಹ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ತಾಳಿಸ್ತೇವೆ. ஆனா இந்த படைத்த தேவன் இன்னும் எந்த அளவுக்கு எனக்கு உங்களுக்கு செய்யும். ಆದರೆ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ರಚಿಸಿದ ದೇವನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. என் மேல வச்ச அன்புக்கு தன்னையே சரண்டர் பண்ணிட்டார், தன்னையே ஒப்பு கொடுத்துட்டாரு. ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟ ಪ್ರೀತಿಗೆ ತನ್ನನ್ನೇ ತಾನು ಶರಣಿಸಿದನು, ஜீவனையே கொடுத்தார். ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟನು. ரத்தத்தை எனக்காக உங்களுக்காக சிந்தினார். ರಕ್ತವನ್ನು ನಮಗಾಗಿ ನಿಮಗಾಗಿ ಸಿಂದಿಸಿದನು. அந்த அன்பு தியாகமுள்ள தன்னலமற்ற அன்பாய் இருக்கிறது. ಆ ಪ್ರೀತಿಯು ಅದು ಅರ್ಪಿಸಿದ ಪ್ರೀತಿ ಮತ್ತು ಶರಣಾಯಿಸಿದ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. அப்புறம் மூன்றாவது வாரம் நாம் பார்த்தோம். ನಾವು 3ನೇ ವಾರದಲ್ಲಿ ನೋಡಿದ್ವಿ. live like Jesus, love like Jesus. கடந்த வாரத்துக்கு முன்பு வாரம் look like Jesus. ನಾವು ಯೇಸುವಿನಂತೆ ನೋಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ 3ನೇ ವಾರದಲ್ಲಿ இயேசுவை போல பார்ப்போம் என்று சொன்னால் இயேசுவினுடைய பார்வை எனக்கும் உங்களுக்கும் இருக்கணும். மற்றவங்களை பார்க்கும்போது, ஜனங்களை பார்க்கும்போது ಯೇಸುವಿನಂತೆ ನೋಡೋಣ ಅಂತಂದ್ರೆ ಆ ನೋಟ ಯೇಸು ಹೇಗಿರುತ್ತೆ ಅಂತಂದ್ರೆ பாருங்க, அவர் எப்படி பார்த்தாருன்னு சொன்னா ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது கண்டம்னேஷன் ஹார்ட்டோடு பார்க்கல. ಅವರು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನೋಡುವಾಗ ಅವರು ಖಂಡಿಸುವ ಹೃದಯದಿಂದ ನೋಡಿಲ್ಲ, ಕಂಪ್ಯಾಷನೇಟ್ ஹார்ட்டோடு பார்த்தாரு. ಅವರು ಕನಿಕರ ಹೃದಯದಿಂದ ನೋಡಿದರು. இன்னைக்கு நிறைய பேர் ஜனங்கள் தவறு செய்யும் போதும், பாவம் செய்யும் போதும், குற்றம் செய்யும் போதும், அக்கிரமம் செய்யும் போதும் கண்டமினேஷன் ஆட்டோடு தான் பார்ப்போம், தண்டிக்கிற இருதயத்தோடு தான் பார்ப்போம். அவனுக்கு அதாகட்டும், அவனுக்கு இதாகட்டும் தான் பார்ப்போம். ஆனால் என் தேவன் எப்படி பார்க்கிறாரு? மனதுருக்கத்தோடு பார்க்கிறார்.
ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ ಸಾಕು, ಅವ್ರನ್ನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ದಂಡಿಸಬೇಕು, ಅವ್ರನ್ನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ನೋಡುತ್ತೀವಿ. ಆದರೆ ನನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಕನಿಕರ ಹೃದಯದಿಂದ ನೋಡಿದನು. அந்த பார்வையோடு நானும் ஜனங்களை பார்க்க வேண்டும். ಆ ನೋಟದಿಂದ ನಾವು ಜನರನ್ನು ನೋಡಬೇಕಾಗಿದೆ. லைக் ஜீசஸ். ಯೇಸುವಿನಂತೆ ನೋಡೋಣ. இரண்டாவதாக அந்த காரியத்திலே பார்த்தோம். ಎರಡನೇದಾಗಿ ಆ ಕಾರ್ಯ நாம் மற்றவர்களை பார்க்கும்போது கிரிட்டிசிசம் மைண்டோடு பார்க்காமல் கன்ஸ்ட்ரக்டிவ் மைண்டோடு பார்க்க வேண்டும். ನಾವು ಒಬ್ಬರನ್ನು ರಚನಾತ್ಮಕ ಮನಸ್ಸಿಂದ ನೋಡಿದನು, ವಿಮರ್ಶಾತ್ಮಕ ಮನಸ್ಸಿಂದ ಅಲ್ಲ. பார்க்கும்போதே பார்வையிலே பத்தி எரிச்சிருவோம், நம்ம சுட்டி ನೋಡುವ எரிச்சிருவோம். ನೋಟದಲ್ಲೇ ಅವರನ್ನು ಸುಟ್ಟು ಹಾಕುವಂತೆ ನೋಡುತ್ತೇವೆ. அவன் பண்ணான் பாரு, இப்படி பண்றான் பத்தியா, இப்படி போறான், அவனை எப்ப உடைக்கலாம், அவன் எப்ப கீழே விழுவான், அவனை குறிச்சு எப்ப பேசலாம்னு பார்ப்போம். ಅವನ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅವ್ನು ನೋಡಿ ಯಾವ ತರ ಮಾಡ್ತಾನೆ, ಈ ತರ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವನ ಒಂದು ದುರ್ನಿಷ್ಠೆಯಿಂದ ನೋಡ್ತಾ ஆனா இந்த இயேசு எப்படி பார்த்தாரு தெரியுமா? ಆದರೆ ಈ ಯೇಸು ಹೇಗೆ ನೋಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? உடைஞ்சிட்டான், ಅವರು விழுந்துட்டான், ಅವರು ಬೀಳಿದರು, மீறிட்டான், ಅವರು ಮೀರಿ போயிட்டான். ಅವರು ಹೋದರು. ஆனாலும் எப்ப உருவாக்கலாம்னு பாப்பாரு, ಆದರೆ ಅವರು ಯಾವಾಗ ಅವರನ್ನ ರಚಿಸಬಹುದಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ರು, எப்ப கட்டி எழுப்பலாம்னு பாப்பாரு. ಅವರನ್ನ ಯಾವಾಗ ನಾವು ಕಟ್ಟಿ ஹalleluya, ನೋಡಿದರು. ஹalleluya. ஹalleluya. மூன்றாவதாಗಿ அவருடைய சோல் பாருங்க, எப்பவுமே அவரை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், எல்லாரையும் கட்டி இழுக்கக்கூடிய ஆத்துமா நம்முடைய இயேசு. ಆತನ ಆತ್ಮ ಹೇಗಿತ್ತು ಅಂದರೆ ಸಮೂಹದಲ್ಲಿ ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿರುವವರನ್ನು ಸೆಳೆದುಕೊಳ್ಳುವಂತ ಆತ್ಮವಾಗಿದೆ. ಕರಪ್ಟೆಡ್ ಸೋಲಾ இருந்ததே ಇಲ್ಲ ಅವರು. ಆತನ ಆತ್ಮವು ಕಳಂಕಿತವಾಗಿಲ್ಲ, ಕಲಂಗமுள்ளவரா இருந்ததே ಇಲ್ಲ. அவர் பாவம் அறியாதவர், பரிசுத்தம் உள்ளவர். அவர் ಪಾಪ ಗೊತ್ತಿಲ್ಲದವರು, ಅರಿಯದವರು. ಅವರು ಪಾಪ ಅರಿಯದವನಾಗಿದ್ದನು. ஹalleluya, ஹalleluya. நான்காவது வாரம் பார்த்தோம். ನಾವು 4ನೇ ವಾರದಲ್ಲಿ ನೋಡಿದ್ವಿ, ಸರ್ವ್ ಲೈಕ್ ஜீசஸ். ನಾವು ಯೇಸುವಂತೆ ಸೇವೆ ಮಾಡೋಣ. யாரு போல? யார ಹಾಗೆ? அவர் எப்படி செல்ஃப்லெஸ் சர்வெண்டா இருந்தாரோ அதை போல நானும் நீங்களும் செல்ஃப்லெஸ் சர்வெண்டா இருக்கணும். ಅವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಿದರೋ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನೀವು ಸೇವೆ ಮಾಡುವ. ஹalleluya. மற்றவங்களுக்கு வேலை செய்யறது, ஊழியம் செய்யறது, சேவை செய்வதனால ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದು, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದು, நான் யாருன்னு தெரியும், ನಾನು ಯಾರಂತ நான் எப்படிப்பட்டவன் தெரியும், ನಾನು ಯಾವ ರೀತಿಯವನು ಅಂತ ನೋಡಬಹುದು, எப்படிப்பட்ட குணமுடையவன் தெரியும், ನಾನು ಯಾವ ಗುಣಮಟ್ಟ ಉಳ್ಳವನಂತ. அதனால என் குடும்பத்திலையும் என் சமுதாயத்திலையும் என் சபையிலையும் நான் ஊழியம் செய்யும் போது, வேலை செய்யும் போது, சேவை செய்யும் போது, ನಾನು ನನ್ನ ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಸಹ, ನನ್ನ ಚರ್ಚಿನಲ್ಲಿ ಸಹ, ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಹ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುವಾಗ அதை சந்தோஷத்தோட செய்யணும். ಅದನ್ನ ಸಂತೋಷದಿಂದ ಮಾಡಬೇಕು. அதை செய்யறதுனால நான் குறைஞ்சு போயிட மாட்டேன். ಅದನ್ನು ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಕರೆಗೆ என் அம்மாவுக்கு சேவை செய்யறதுனால நான் குறைஞ்சு போக மாட்டேன். ನನ್ನ ತಾಯಿಗೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಕರೆಗೆ ಹೋಗ, நான் ஒன்னும் தாழ்ந்து போயிட மாட்டேன். ನಾನೇನು ತಾಳಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அப்படிதானே? ಹಾಗೆ ತಾನೇ. முதல் காரியம், சர்விங் டு someone shows who are you. ಮೊದಲನೇ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಯಾರಿಗಾದರೂ ಸೇವೆ ಮಾಡುವುದು ನೀವು ಯಾರೆಂದು ತೋರಿಸುತ್ತದೆ. நீங்கள் யார் என்பது தெரியும். முதலாவது ನೀವು ಯಾರೆಂದು ತೋರಿಸುತ್ತದೆ. இரண்டாவதாக serving to someone shows that who is in you. உங்களுக்குள் இருப்பவர் யார் என்று தெரியும். ಎರಡನೇದಾಗಿ ಯಾರಿಗಾದರೂ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವವರು ಯಾರೆಂದು ತೋರಿಸುತ್ತದೆ. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரு? ಆಗ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವವರು ಯಾರು? இந்த ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து யார் என்று மற்றவங்களுக்கு தெரியும். ಈ ಒಂದೇ ಕರ್ತನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರ. நான் ஒருவருக்காக ஊழியம் செய்ய ஓடும்போது, உழைக்கும்போது, ನಾನು ಒಬ್ಬರಿಗೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುವಾಗ, ஏழைகளுக்காக இறங்கும்போது, அவர்கள் கூட நிற்கும்போது, ನಾನು ಬಡವರಿಗಾಗಿ ನಾನು ಇಳಿದು ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ, என்னை பார்க்கிறவர்கள், ನನ್ನ ನೋಡುವವರು, இவர்கள் வணங்குகிற தேவன் உண்மையுள்ள தேவன், கருணையுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன் என்று சொல்வார்கள். ಈತನನ್ನು ಆಧರಿಸಿಕೊಂಡಿರುವ ಕರ್ತನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಬ್ಬನೇ ಎಂದು ತೋರಿಸುತ್ತದೆ. சரி, என் கூட இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க, ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் தெரிஞ்சதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இது ஆன்லைன்ல நிறைய பேர் கேட்கறாங்க, ஒரு சிலருக்கு அது பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம சொல்றோம். ஆன்லைன் ಅಲ್ಲಿ ನೋಡುವವರಿಗೆ ಅದು ಪ್ರಯೋಜನವಾಗಿದೆ. நிறைய பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி தான் நான் ಇಲ್ಲಿ சொல்றேன். ಬಂದವರಿಗೂ ಅಷ್ಟೇನೆ ಇಲ್ಲಿ ಪ್ರಯೋಜನವಾಗಿರುತ್ತೆ. ஏன்னா திரும்பவும் போய் தேடி 4 மெசேஜும் கண்டுபிடிக்கிறதுக்கு போக மாட்டாங்க யாரும். ಮತ್ತೆ ಹೋಗಿ 4 ಮೆಸೇಜ್, அதனால வந்த உடனே எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடணும். ಆಗ ಬಂದಿರುವಾಗ ನಾವು ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿ இன்றைக்கு மிக மிக முக்கியமான காரியத்தை பார்க்க ಇವತ್ತು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ತುಂಬಾ ಅದ್ಭುತವಾದ ಒಂದು ವಾರ್ತೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. Live like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಜೀವಿಸೋಣ. Love like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಪ್ರೀತಿಸೋಣ. அப்புறம் look like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ನೋಡೋಣ. Serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡೋಣ. இன்னைக்கு ಇವತ್ತು seek like Jesus. ಇವತ್ತು ಯೇಸುವಿನಂತೆ ಹುಡುಕೋಣ. இயேசுவை போல நாம் தேட வேண்டும்.
ನಾವು ಯೇಸುವಿನಂತೆ ಹುಡುಕೋಣ. இயேசு எப்படி தேடினார், எதை தேடினார்? ಯೇಸು ಯಾವುದನ್ನು ಹುಡುಕಿದರು, ಏನನ್ನು ಹುಡುಕಿದರು, அதை போல நானும் நீங்களும் இன்னைக்கு தேட வேண்டும். ಅದನ್ನು ನಾವು ಇವತ್ತು ಹುಡುಕಬೇಕು. இன்னைக்கு ஜனங்களுடைய தேடுதல் பல காரியங்கள் மேலில் இருக்கிறது. ಇವತ್ತು ಜನಗಳ ಹುಡುಕುವಿಕೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು, வயது வித்தியாசம் இல்லாமல் அவங்க வயதுக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம். அவங்க தேடுகிற தேடுதல் வித்தியாசமாய் போய்கொண்டே இருக்கிறது. ಅವರ ವಯಸ್ಸು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ನೋಡಿದರೆ ಅವರು ಹುಡುಕುವ ಕಾರ್ಯಗಳು ಎಷ್ಟು பாருங்க, சிலர் படிப்பை தேடி ஓடுகிறார்கள். ನೋಡಿ, ಕೆಲವರು ಅಧ್ಯಯನವನ್ನು ಬಯಸುತ್ತಾರೆ. சிலர் பணத்தை தேடி பொருளை தேடி ஓடுகிறார்கள். ಕೆಲವರು ಹಣಕ್ಕಾಗಿ ಯಶಸ್ಸನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. சிலர் வெற்றியை தேடி ஓடுகிறார்கள். ಕೆಲವರು ತನ್ನ ಯಶಸ್ಸನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. சிலர் உலகத்தின் சம்பத்தை தேடி ஓடுகிறார்கள். ಕೆಲವರು ಲೌಕಿಕ ಸಂಪತ್ತನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. சிலர் விடுதலையை தேடி ஓடுகிறார்கள். ಕೆಲವರು ಮುಕ್ತಿಯನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. சிலர் சுதந்திரத்தை தேடி ஓடுகிறார்கள். ಕೆಲವರು ಸ್ವತಂತ್ರವನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. சிலர் ஞானத்தை தேடி ஓடுகிறார்கள். ಕೆಲವರು ಬುದ್ಧಿವಂತಿಕೆಯನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. சிலர் வளர்ச்சியை தேடி ஓடுகிறார்கள். ಕೆಲವರು ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. சிலர் உயர்வை தேடி ஓடுகிறார்கள். ಕೆಲವರು ವೇತನ ಹೆಚ್ಚಳವಾಗಲಿ ಅಂತ ಹುಡುಕುತ್ತಾರೆ. பதவியை தேடி ஓடுகிறார்கள். ಕೆಲವರು ಹುದ್ದೆಯನ್ನು ನಿರೀಕ್ಷೆಯಲ್ಲಿದ್ದಾಗ சிலர் கௌரவத்தை தேடி ஓடுறாங்க. ಕೆಲವರು ತನ್ನ ಗೌರವವನ್ನು ಹುಡುಕಿ, சிலர் ஜாதி பெருமையை தேடி ஓடுறாங்க. ಕೆಲವರು ತನ್ನ ಜಾತಿ ಹುದ್ದೆಯನ್ನು, இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். ಇನ್ನು ಹೇಳಬೇಕಾದರೆ ಹೇಳ್ತಾ ஆனா ಹೋಗ್ತಾ இந்த ಇರಬಹುದು. கர்த்தராகிய இயேசு ஒன்றை தேடி ஓடுகிறார். ಆದರೆ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಂದನ್ನು ಮಾತ್ರ ಹುಡುಕಿಕೊಂಡು இந்த ಬರುತ್ತಾನೆ. அன்புள்ள தேவன் ஒருவரை தேடி ஒரு நபரை தேடி ஓடி ಈ வருகிறார். ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವನು ಒಂದನ್ನು ಮಾತ್ರ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. யாரு தெரியுமா? ಯಾರು ಗೊತ್ತಾ? என்னையும் உங்களையும் தான். ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நான் எப்போதெல்லாம் தொலைந்து போகிறோமோ, ನಾನು ಯಾವಾಗೆಲ್ಲ ಕಳೆದು ಹೋಗುತ್ತೇನೋ அப்போதெல்லாம் ஒருவர் என்னை தேடி வருகிறார். ಅವಾಗ ಒಬ್ಬರು ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು என்னை ಬರುತ್ತಾರೆ. தேடுவதில் அவர் சலித்ததே கிடையாது. ನನ್ನನ್ನು ಹುಡುಕುವುದಲ್ಲಿ ಅವರು ಯಾವತ್ತೂ ಕಳೆದು ಹೋಗಿಲ್ಲ. சலித்ததே கிடையாது, முறுமுறுத்ததே கிடையாது. ಅವರು ಸಮೃದ್ಧಿ ಮಾಡಿಲ್ಲ. எத்தனை தடவை நான் இவனை தேடி வர்றது? ಎಷ್ಟು ಸಲ ಇವನ್ನ ಹುಡುಕಿ ಬರೋದು? எவ்வளவு தடவை தேடினாலும் இவன் திரும்பவும் பழைய குருவி கதவை தேடினே போறானே. ನಾನು ಎಷ್ಟು ಸರಿ ಹುಡುಕಿದರೂ ಇವನು ಹಳೆ ದಾರಿ ಹಿಡಿದು ஐயோ, ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. திரும்பவும் அதே பாவத்திற்கு போறானே, திரும்பவும் அதே அந்தகாரத்திற்கு போறானே. ಮತ್ತೆ ಅವನು ಅದೇ ಪಾಪಕ್ಕೆ ಅದೇ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. அப்படி சலித்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல. ಹೀಗೆ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಇರುವ ದೇವನಲ್ಲ. இன்னொரு வாய்ப்பு, ಇನ್ನೊಂದು ಅವನಿಗೆ இன்னொரு வாய்ப்பு, ಅವನಿಗೆ ಇನ್ನೊಂದು ಒಂದು இன்னொரு ಕೊಡ್ತಾರೆ. தடவை போலாம். ನಾವು ಇನ್ನೊಂದ್ಸರಿ ಹೋಗೋಣ. தேடி ஓடி வருகிற தேவன் இந்த இயேசு மாத்திரம்தான். ಅವರು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. நீங்களும் நானும் தவறு செய்யும் போது என் கூட இருக்கிற மனுஷர்கள், சொந்தக்காரர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வருவாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ನೀವು ನಾವು ತಪ್ಪು ಮಾಡಿದಾಗ ನನ್ನ ಸ್ನೇಹಿತರಾಗಲಿ, ನನ್ನ ಕುಟುಂಬದವರಾಗಲಿ, ನನ್ನ ಸಮುದಾಯದವರಾಗಲಿ ಅವರು ಬರುತ್ತಾರ ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் தான் பாவம் செய்யறேன். ನಾನೇ ಪಾಪ ಮಾಡಿ, நான் தான் தொலைந்து போறேன். ನಾನೇ ಕಳೆದು பாவம் ಹೋಗುತ್ತೇನೆ. செஞ்சு தொலைஞ்சு போறேன். ನಾನು ಪಾಪ ಮಾಡಿ ಕಳೆದು ಹೋಗುತ್ತೇನೆ. இச்சையினால் விழுந்து நான் தொலைந்து போறேன். ನಾನು ಕಾಮದ ಇಚ್ಛೆಯಿಂದ ನಾನು பண ಕಳೆದು ஆசையில் ಹೋಗುತ್ತೇನೆ. விழுந்து நான் தொலைந்து போறேன். ನಾನು ಹಣದ ಆಸೆಯಿಂದ ಕಳೆದು ಹೋಗುತ್ತೇನೆ. சுயநலத்தில் விழுந்து நான் தொலைந்து போறேன். ನಾನು ಸ್ವಾರ್ಥತನೆಯಿಂದ ನಾನು ಕಳೆದು அவரை ಹೋಗುತ್ತೇನೆ. மறுதலித்தவனாய் தொலைந்து போறேன். ನಾನು ಆತನನ್ನು ಅರಿಯನೆಂದು ಅಂತ ಹೇಳಿ ಕಳೆದು என்னை ಹೋಗುತ್ತೇನೆ. தேடி ஜனங்கள் வராங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ನನ್ನ ಹುಡುಗಿ ಜನರು ಬರುತ್ತಾರಂತ ஆனால் ನನಗೆ எனக்கும் ಗೊತ್ತಿಲ್ಲ. உங்களுக்கும் ஒரு இயேசு உண்டு. ಆದರೆ ನನಗೂ ஒரு ನಿನಗೂ தேவன் உண்டு. ಒಬ್ಬ ದೇವನಿದ್ದಾನೆ. அவர் எப்போதும் என்னை தேடி வருகிறவராயிருக்கிறார். ಅವರು ಯಾವಾಗಲೂ ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವ ಆತನ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அவர் எப்பவும் உங்களையும் என்னையும் தேடி வந்துகிட்டே இருக்கிறார். ಅವರು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು நீங்க நேத்து ಬರುವವರಾಗಿದ್ದಾರೆ. தொலைஞ்சு போயிருக்கலாம். ನೀವು ನಿನ್ನೆ ಕಳೆದು ಹೋಗಿರಬಹುದು. யாரு தேடி வந்தாங்கன்னு தெரியாது. ಯಾರು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದ್ರಂತ ஒருவேளை ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னைக்கு தொலைஞ்சு போயிருக்கலாம். ಆದ್ರೆ ಇವತ್ತು ನೀವು ಕಳೆದು ಹೋಗಿರಬಹುದು. யாரு தேடி வந்தாங்கன்னு தெரியாது. ಯಾರು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದ್ರು ಅಂತ நாளைக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒருவேளை தொலைஞ்சு போலாம். ನಾಳೆ ನಾವು ಕಳೆದು ಹೋಗಬಹುದು. யாரு தேடி வர போறாங்கன்னு தெரியாது. ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒன்ன மறக்காதீங்க, ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡಿ. உங்களுக்காக ஒரு ஜீவன் தேடிக்கொண்டே இருக்கிறது. ನಿಮಗಾಗಿ ಒಂದು ಜೀವ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುತ್ತದೆ. ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವ உங்களை பார்க்க ஒரு கண் தேடிக்கிட்டே இருக்கு. ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಕಣ್ಣು ಕಾಯುತ್ತಾ ಇದೆ. அந்த தேவனை ಆ தேவனாக ದೇವನನ್ನು கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ಆ ದೇವನನ್ನು ದೇವನಾಗಿ ಕೊಂಡಿರುವ ನಾವು ನೀವು ಭಾಗ್ಯವಂತರಾಗಿದ್ದೇವೆ. ஆதாம் ஏவாளும் தப்பு செஞ்சிட்டாங்க. ಆದಾಮು ಏವಾಳು ತಪ್ಪು ಮಾಡಿರ್ತಾರೆ. தப்பு செஞ்சவனே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இன்னும் தாங்கள் நிர்வாணிகளாக உணர்ந்துட்டாங்க, தெரிஞ்சிட்டாங்க. ಅವರು ತಪ್ಪು ಮಾಡಿದವರಂತೆ ಹೇಳಿ ಅವರು ஓடி ஒளிறாங்க. ಅವರು ಓಡಿ ಹೋಗಿ ಬಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆண்டவர் பிரசன்னத்தை விட்டு ஓடி ஒளிறாங்க. ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ಹೋಗಿ நான் ಬಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டேனே,
ನಾನು ದೇವನಿಗೆ ನಾನು ಕೀழ்ಪಡಿದ தேவனுக்கு பயப்படாம போயிட்டேனே, ನಾನು ದೇವನಿಗೆ ಭಯಪಡದೆ அவர் சொன்னதை செய்யாம போயிட்டேனேன்னு சொல்லி அவங்க பயந்து தேவ பிரசன்னத்தை விலகி ஓடுறாங்க. ಅವರು ಭಯಪಟ್ಟು ಅವರು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனா இந்த இயேசு, இந்த கடவுள் பாருங்க, ಆದರೆ ಈ ಕರ್ತನು ನೋಡಿ ஆதியாகமம் 3:9 வசனம் சொல்லுகிறது. ಆದಿಕಾಂಡ ಬರೆದಿರುವ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ, ஆதியாகமம் 3:9 ಆದಿಕಾಂಡ 3ನೇ The ವಾಕ್ಯ, Lord God called to Adam. ಯೆಹೋವನು ಮನುಷ್ಯನನ್ನು ನೀನು ಎಲ್ಲಿ ஆதாமை பார்த்து அவர் கூப்பிடுகிறார். ಆದಾಮನನ್ನು ನೋಡಿ ಆತನು ಕೂಗುತ್ತಾನೆ, ஆதாமே, ಆದಾಮನೇ நீ எங்கே இருக்கிறாய்? ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ? ஹalleluya. ஹalleluya. ஆதாமே, ஆதாமனே நீ எங்கே இருக்கிறாய்? நீ ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ? இன்னைக்கு நானும் நீங்களும் பல காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமாக செய்து எங்க இருக்கிறோம் நமக்கு தெரியாது. ಇವತ್ತು ನಾವು ನೀವು ಅನೇಕ ದೇವರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ನಾವು ಎಲ್ಲಿ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கலாம், அல்லது நீங்க ஆன்லைன்ல இருந்து கேட்டுட்டு இருக்கலாம். ಇವತ್ತು ಈ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ நீங்க தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கலாம், வேண்டாம் என்று சொல்லி. ಈ ಪ್ರಸಂಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಕೂತಿರಬಹುದಾಗಿರದೆ, ஆனா இந்த கருணையுள்ள தேவன் உங்களை தேடி வந்து ஆபிரகாம், ஆதாமே என்று கூப்பிட்டவர், ಆದರೆ ಈ ಕರುಣೆಯುಳ್ಳ ದೇವನು ಬಂದು ಆದಾಮನೇ ಅಂತ ಹೇಳಿ ಕೂಗಿ உங்களையும் என்னையும் கூப்பிடுகிறார். ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಕೂಗುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லமா, seek like ಹೇಳೋಣವಾ? Jesus. அந்த குணம் எனக்கும் வந்துடணும். ನಾವು ಯೇಸುವಂತೆ ಹುಡುಕೋಣ. ಆ ಗುಣವನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕು. அவர் என்ன தேடினாரு? ಅವರು ಏನನ್ನು ಹುಡುಕಿದರು? யார தேடினார் பாருங்க. ಯಾರನ್ನು ಹುಡುಕಿದರು ನೋಡಿ. Seeking the lost. Seek the lost. ಕಳೆದು ಹೋದವರನ್ನು ಹುಡುಕಿದರು. இழந்து போனதை தேடவும் ವಚನ சொல்லுகிறது. ಲೂಕಾ 19:10 ವಚನವು ಹೇಳುತ್ತದೆ, ಲೂಕನು ಬರೆದ ಶುಭ ಸಂದೇಶದಲ್ಲಿ 19ನೇ ವಚನ. நீங்க வாசிங்கம்மா. ಯಾಕಂದರೆ ಮನುಷ್ಯಕುಮಾರನು ತಪ್ಪಿ ಹೋದದನ್ನು ಹುಡುಕಿ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಬಂದನು ಎಂದು ಎதை தேடி வராரு? ಯಾವುದನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದನು? the lost. ಕಳೆದು ಹೋದವರನ್ನು ಹುಡುಕಿದರು. இழந்து போனதை தேடி வராரு. ಕಳೆದು ಹೋದವರನ್ನು ಹುಡುಕಿದರು. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இங்க வந்தாரு. ಕಳೆದು ಹೋದದನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ வேற எந்த ஆஸ்தியும் அந்தஸ்தியும் தேடி வரலங்க. ಯಾವ ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತನ್ನು ಹುಡುಕುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿಲ್ಲ. வேற எந்த சம்பத்தையும் தேடி வரல. ಬೇರೆ ಯಾವ ಸಂಪತ್ತನ್ನು ಹುಡುಕುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿಲ್ಲ. நாம் பாவம் செய்து என் தேவ மகிமையற்றவர்களாய் ஆயிட்டேன்ல, ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ ಪಾಪಿಯಾಗಿದ್ದೇನಲ್ಲ, என்னை தேடி இயேசு வந்தார். ஹalleluya. ಹುಡುಕಿ ಯೇಸು ಬಂದ. உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಯೇಸು ಬಂದನು. ஏன் இயேசு வந்தார் உங்களை தேடி வரணும்? ಯಾಕೆ ಯೇಸು ಬಂದರು ನಿಮ್ಮನ್ನು காரணம், ಹುಡುಕುವುದಕ್ಕಾಗಿ? இந்த உலகத்துல ಕಾರಣ ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ அவருக்கு நீங்க தான் precious-ஆ இருக்கீங்க. ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ನೀವೇ ಅವರಿಗೆ ನಿಧಿಯಾಗಿ. You are precious to Jesus. ನೀವು ಆತನಿಗೆ ಅಮೂಲ್ಯವಾಗಿದ್ದೀರಾ. நீங்கள் இயேசுவுக்கு மதிப்புமிக்கவராய் இருக்கிறீர்கள். ನೀವು ಯೇಸುವಿಗೆ ಅಮೂಲ್ಯವಾಗಿದ್ದೀರಾ. நீங்கள் இயேசுவுக்கு விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ನೀವು ಯೇಸುವಿಗೆ ಅಮೂಲ್ಯವಾದ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அவருக்கு precious-ங்க. ನೀವು ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, நீங்கன்னா அவருக்கு precious, நீங்கன்னா அவருக்கு ரொம்ப மதிப்புங்க. ನೀವು ಹೇಳಿ, இந்த உலகத்தில் நாம் யாருக்கு வேணாலும் முக்கியமா இருக்கிறோமோ இல்லையா எனக்கு தெரியாது. ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ನಾವು ಯಾರಿಗೆಲ್ಲ ನಾವು ಮುಖ್ಯವಾಗಿ, உங்க வேலையில நீங்க முக்கியமா இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ನಿಮ್ಮ ಕೆಲಸದಲ್ಲಿ ನೀವು ಮುಖ್ಯವಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ, உங்க ஸ்கூல்ல நீங்க மதிப்பு மிக்கவரா இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ನಿಮ್ಮ ಶಾಲೆಯಲ್ಲಿ ನೀವು ಮುಖ್ಯವಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ. நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், அந்த இடத்துல உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா அல்லது நீங்க மதிப்பு மிக்க இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ನೀವು ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ನೀವು ಮುಖ್ಯವಾಗಿ, உங்க குடும்பத்துல நீங்க மதிப்பு மிக்கவரா இருக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಮುಖ್ಯ, மனிதர்கள் மத்தியில நீங்க மதிப்பு மிக்கவரா இருக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ನೀವು ಮುಖ್ಯವಾಗಿ. ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒன்று சொல்றேன். ಆದರೆ ನಾನು ಇವತ್ತು ನಿಮಗೆ ಒಂದು உங்க கணவனோ உங்க மனைவியோ உங்க பிள்ளைகள் மத்தியில உங்களுக்கு மதிப்பு இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ನಿಮ್ಮ ಗಂಡನಾಗಲಿ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯಾಗಲಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಾಗಲಿ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ இந்த தேவாதி தேவன் பார்வையில் நீங்கள் precious-ஆ இருக்கிறீங்க. ஹalleluya. ಕರ್ತನ ನೋಟದಲ್ಲಿ ನೀವು மதிப்பு மிக்கவரா இருக்கிறீங்க. ನೀವು ಅಮೂಲ್ಯವಾಗಿದ್ದೀರಾ. முன்ன ஒன்னு பேசுவான், பின்ன ஒன்னு பேசுவான், உங்க கூட இருக்கிறவங்க ಮಾತಾಡ್ತಾರೆ, ಹಿಂದೆ ಒಂದು ಮಾತಾಡ್ತಾರೆ. முன்னாடி நல்லா பேசுவான், பின்னாடி வேற மாதிரி பேசுவான். ಮುಂದೆ ಒಂತರ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಹಿಂದೆ ಒಂತರ மதிப்பு இழக்க செய்வான். ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ನಾವು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. முன்னாடி தேனா பேசுவான், பின்னாடி தேளா கொட்டுவான், மதிப்பு இருக்காது. ಮುಂದೆ ಜೇನುತುಪ್ಪವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾನೆ, ಹಿಂದೆ ಬಂದು ಜೇನು
ಕಚ್ಚುವ ಹಾಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஆனா இந்த தேவன் ಆದರೆ ಈ ದೇವನು எப்பவுமே ஒரே மாதிரி தான் உங்களையும் என்னையும் பார்ப்பாரு. ಯಾವಾಗಲೂ ಒಂದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. நீங்க ನೀವು ಅವರಿಗೆ precious. ನೀವು ಅಮೂಲ್ಯವಾಗಿದ್ದೀರಾ. பக்கத்துல சிரிச்சுக்கிட்டே பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಗುಮುಖದಿಂದ ಹೇಳಿ, you are precious to Jesus. ನೀವು ಯೇಸುವಿಗೆ ಅಮೂಲ್ಯವಾಗಿದ್ದೀರಾ. இன்னொரு தடவை சொல்றீங்களா, you are precious to Jesus. ಇನ್ನೊಮ್ಮೆ ಹೇಳುತ್ತೀರಾ, ನೀವು ಯೇಸುವಿಗೆ ಅಮೂಲ್ಯವಾಗಿದ್ದೀರಾ. நீங்க இயேசுவுக்கு மதிப்புள்ளவர்களா இருக்கிறீங்க. ನೀವು ಯೇಸುವಿಗೆ ಅಮೂಲ್ಯವರಾಗಿದ್ದೀರಿ. இயேசு 3 உதாரணங்களை ஓமைகளை சொல்றாரு. 3 ಉದಾಹರಣೆಗಳಲ್ಲಿ இன்னைக்கு ಹೇಳುತ್ತಾರೆ. பார்க்க போறோம். ಇವತ್ತು ನಾವು கவனிங்க, the lost sheep உங்களுக்கு தெரியும். தொலைந்து போன காணாமற் போன ஆடு. ಕಳೆದು ಹೋದ ಕುರಿ, ಇದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. நான் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 15வது அதிகாரத்துல நீங்க இருங்க அப்படியே. ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ 15ನೇ ವಚನ, ஒரு 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் 7வது வசனம் வரைக்கும். 3ನೇ ವಚನದಿಂದ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. நீங்க என் கூட அப்படியே இருங்க. அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. 7வது வசனத்தில் சொல்லுகிறார், அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் இருக்கிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும், இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். ಈ ಸಂಭವ ನಿಮ್ಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. தொலைந்து போன ஆடு, காணாமல் போன ஆடு. காணாம ஒரு ஆடு போயிடுச்சு. அவர் அந்த உதாரணத்தை சொல்றாரு. ಕಳೆದು ಹೋದ ஒரு மேய்ப்பன் கிட்ட 100 ஆடு இருக்கு. ಒಂದು ಕುರಿ ಕಾಯುವನ ಕುರುಬನ ಹತ್ರ 100 ಕುರಿಗಳಿರುತ್ತೆ. அந்த 100 ஆடு, அந்த 100 ஆட்டுல ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சு. ಆ 100 ಕುರಿಗಳಲ್ಲಿ ಒಂದು ಕುರಿ ಕಳೆದು. கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ಗಮನಿಸಿದರೆ ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಅದು ಅರ್ಥ. யாராவது ஒரு ஆட்டை தேடி போவாங்களா? ಯಾರಾದರೂ ಒಂದು ಕುರಿ ಮರಿಯನ್ನು ಹುಡುಕಿ. கடவுள் சொல்றது கொஞ்சம் நியாயமா இருக்கா? ಕ್ಯಾಲ್ಕುಲೇಟಿವ್ இருக்கா? ದೇವನು ಹೇಳುವುದು ಒಂದು 99 ஆட்டை விட்டுட்டு 99 ಕುರಿಗಳನ್ನು தொலைஞ்சு போன ஒரு ஆட்டுக்கு பின்னாடி ஓடுறாரு. ಕಳೆದು ಹೋದ ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. அவருக்கு ஒன்றும் புரியல. ಅವರಿಗೆ ಏನೂ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. அவருக்கு வளர தெரியல. அந்த மேய்ப்பனுக்கு உலக நடவடிக்கை தெரியல. ಆ ಕುರುಬನಿಗೆ ಈ ಜಗತ್ತಿನ போன அந்த ஒரு ஆட்டை விட்டு 99 ஆட்டை விட்டு ஏன் போறாரு? போனா போட்டோன்னு விட்டுற வேண்டித்தானே. ಕಳೆದು ಹೋದನು ಆ ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಏನಕ್ಕೆ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾನೆ? மனுஷன் அப்படிதான் பாப்பான். மனுஷன் அப்படிதான் தேடுவான் இந்த உலகத்தை. ಮನುಷ್ಯನು ಹಾಗೆ ನೋಡುತ್ತಾನಲ್ಲ ಈ ಜಗತ್ತು. தொலைஞ்சு போன ஒரு ஆட்டுக்கு பின்னாடி ஒரு மேய்ப்பன் ஓடுவானா? ಕಳೆದು ಹೋದ ಒಂದು ಕುರಿ ಹಿಂದೆ ಒಬ್ಬ ಕುರುಬನು ಓಡುತ್ತಾನೆ. அப்ப இந்த 99 ஆடுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா உள்ளதும் போச்சடா நல்ல கண்ணான் ஆயிடாதா? ಈ 99 ಕುರಿಗಳಿಗೆ ಏನಾದರೂ ಆದರೆ ಕಣ್ಣಿಗೆ ಏನೋ ಆಯ್ತೋ ಮೇಲ್ಗಣ್ಣನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರಾ? என்ன யோசிக்கிறாரு? எனக்கு ஒண்ணும் ಏನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. 99 ஆடை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். ನಾನು ಈ 99 அவர் அதை வனாந்தரத்துல விட்டு போனாருன்னு சொன்னா சும்மா அப்படியே அனாதையை விட்டு போயிருக்க மாட்டார். ಅವರು ಅದನ್ನು ಅನಾಥವಾಗಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಂತಾರೆ, ಸುಮ್ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲ. பாலஸ்தீன் நாட்கள்ல ஆடு மேய்க்கிறவர்கள்லாம் 100 ஆடை ஒருத்தர் மேய்க்கிறாங்கன்னா ஒரே ஆள் மேய்க்க மாட்டாங்க. ಆ ಪಾಲೆಸ್ತீನ್ ದಿನಗಳಲ್ಲಿ மினிமம் 2 பேர் 3 பேர் மேய்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ಕುರಿ ಮಂದಿಯನ್ನು ಮೇಯಿಸ್ತಾರಂತಂದ್ರೆ ಒಬ್ಬರು ಬರಲ್ಲ, 3 ಜನ ಬಿಟ್ಟು போய்டுவாரா? ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. அதான் சொல்றாங்க. நம்ம வாசிக்கும் போது ನಾವು ಅದನ್ನ ಓದಬೇಕಾದ್ರೆ ಹಾಗೆ கூட இன்னும் மேய்ப்பர்கள் இருப்பாங்க, சிறு மேய்ப்பர்கள் இருப்பாங்க. ಆ ಕುರಿಯನ್ನು அப்போ அனாதையை விட்டுட்டு போலாத, ಅದನ್ನು ಹಾಗೆ ಅನಾಥವಾಗಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಲ್ಲ, பாதுகாப்பா தான் விட்டுட்டு போறாரு. ಅದನ್ನು ಒಂದು ಭದ್ರ ಮಾಡಿಸಿ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾ இந்த ஒரு ஆடும் அவருக்கு முக்கியம். ಈ ಒಂದು ಕುರಿಯು ಆತನಿಗೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. இன்னைக்கு நான் தொலைஞ்சு போனா என் மனுஷன் அப்படிதான் சொல்லுவான். ಇವತ್ತು ನಾನು ಕಳೆದು ಹೋದರೆ ಆ ಮನುಷ್ಯನನ್ನ ಹಾಗೆ ಹೇಳುತ್ತೆ. இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு வேலை பார்க்கலாம்ப்பா, ಇರೋರ್ನ ಇಟ್ಕೊಂಡು ನಾವು ಕೆಲಸ ಮಾಡೋಣ, போறவன் போட்டும், ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ, அவன் நம்மளுக்கு அவசியம் இல்லை, ಅವನು ನಮಗೆ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. கேக்குறீங்களா? ಕೇಳಿಸ್ತೀರಾ?
அவன் இவ்வளவு நாள் இருந்த வரைக்கும் லாபம், போனா போட்டும். ಅವನು ಇಷ್ಟು ದಿವಸ ಇದ್ದ, ಅವನು ಇರೋವರೆಗೂ ನಮಗೆ ಲಾಭ ಆಯ್ತು, ಅವನು ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ. மனுஷன் அப்படிதான் தேடுவான், மனுஷன் அப்படிதான் பார்ப்பான். ಮನುಷ್ಯ ಹಾಗೆಯೇ ನೋಡ್ತಾನೆ. அந்த ஒரு ஆடு பரவாயில்ல போட்டும், இந்த ஆட்டுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா லாபம் போயிடும் நமக்கு, அந்த ஒரு ஆடு தானே சரி லாஸா வச்சுக்கலாம் விட்டுடலாம். ಆ ಒಂದು ಕುರಿ ಹೋದ್ರೆ ನಾವು ಪರವಾಗಿಲ್ಲ, ಇನ್ನು ಮಿಕ್ಕಿದ ಕುರಿಗಳಿದೆಯಲ್ಲ ಅದನ್ನ அவன் பண்ணிக்கிட்டான். அவன் தான் பாவம் செஞ்சான், அவனே அந்த பாப்பா, அவன் தான் துரோகம் செஞ்சுட்டு போனான், அவனே ಆ ದ್ರೋಹವನ್ನು ಮಾಡಿ, அவன் தான் இச்சையில விழுந்து ஆசையில விழுந்து போனான், ಅವನೇ ಆ ಕಾಮದ ಇಚ್ಛೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಅವನು யோசிச்சு பாருங்க, அவன் தான் செஞ்சுக்கிட்டு போனான். ಅವನೇ ಆ ಇಚ್ಛೆಯನ್ನು சரி ಮಾಡಿಕೊಂಡು போட்டும் விடு, ಹೋಗ್ಲಿ ಬಿಡು அப்படின்னு மனுஷன் சொல்லுவான். ಆದ್ರೆ ಮನುಷ್ಯ ஆனா ಹೇಳ್ತಾನೆ, இந்த தேவன் ಆದರೆ ನಮ್ಮ அந்த ಕರ್ತನಾದ ஒரு ದೇವರು, ஆடும் எனக்கு முக்கியம், ಆ ಒಂದು ಕುರಿಗಳು ನನಗೆ ஏன்னா ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஒருவரும் கெட்டு போகாமல் இருப்பது அவருடைய சித்தம். ಒಬ್ಬರು ಕೆಟ್ಟು ಹೋಗಬಾರದಂತ ಹೇಳಿ ஒருத்தரும் கெட்டு போக கூடாதுங்க, ಒಬ್ಬರು ಕೆಟ್ಟು ಹೋಗ, அதனால்தான் அவர் வருகையையும் தாமதிக்கிறார். ಆತನ ಬರುವಿಕೆಯನ್ನು ஒரே ஒருத்தரும் கெட்டு போக கூடாது என்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. ಒಬ್ಬರು ಕೆಟ್ಟು ಹೋಗಬಾರದಂತ ಹೇಳಿ ಆತನ அந்த ಚಿತ್ತವಾಗಿದೆ. ஒரு ஆடு மிக மிக அவசியம். ಆ ಒಂದು ಕುರಿಯು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. அதுக்கு தான் சொல்றாரு, you are ಅದಕ್ಕೆ precious to ಹೇಳುತ್ತಾರೆ, me, ನೀವು ಅಮೂಲ್ಯವಾದವರು ಅಂತ ಹೇಳಿ. you are precious to me. ನೀವು ಯೇಸುವಿಗೆ நீங்களும் ಅಮೂಲ್ಯವಾದವರು. நானும் அவர் பார்வைக்கு மதிப்பு மிக்கவராயிருக்கிறோம். ನೀವು ನಾವು ಅವರ ನೋಟಕ್ಕೆ ನಾವು ಅಮೂಲ್ಯವಾಗಿದ್ದೀವಿ. ஆமா, நான் என் பாவத்துல தான் நான் விழுந்தேன், ಹೌದು, ನಾನು ನನ್ನ ಪಾಪದಲ್ಲೇ ಬಿದ್ದಿದ್ದೀನಿ, என் அக்கிரமத்துல தான் நான் விழுந்தேன், ನಾನು ನನ್ನ ಅಕ್ರಮದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೀನಿ, என் சுயநலத்தினால தான் நான் விழுந்து போனேன். ನನ್ನ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ನಾನು சில சமயத்துல நான் என்ன பண்றேன், எனக்கு யாருமே வேணும்னே தனிமைப்படுத்திக் கொள்கிறேன் நான் என்னை. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ನನಗೆ ಯಾರು ಬೇಡವಂತ ಹೇಳಿ ನನ್ನನ್ನೇ எனக்கு அம்மா வேணாம், ಹೇಳ್ತೀನಿ, ನನಗೆ ಅಮ್ಮ ಬೇಡ, எனக்கு அப்பா வேணாம், ನನಗೆ ತಂದೆ ಬೇಡ, எனக்கு நண்பர்கள் வேண்டாம், ನನಗೆ ಸ್ನೇಹಿತರು எனக்கு ಬೇಡ ಅಂತ சர்ச் ಹೇಳಿ, வேண்டாம், ನನಗೆ ಸಭೆ ಬೇಡ, எனக்கு பாஸ்டர் வேண்டாம், ನನಗೆ ಪಾಸ್ಟರ್ ಬೇಡ, எனக்கு விசுவாசிங்க வேண்டாம், ನನಗೆ நான் ವಿಶ್ವಾಸಿಗಳು ಬೇಡ தனியா ಅಂತ இருக்கணும், ಹೇಳಿ, எனக்கு யாருமே வேண்டாம்னு சொல்லி போறோம். ನಾನು ಒಬ್ಬಳಾಗೆ ಇರುತ್ತೇನೆ ಅಂತ நம்ம பண்ற அந்த அகங்காரத்தை பார்த்து சிலர் என்ன பண்றாங்க, சரி விட்டு தொலை அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. ನಾವು ಮಾಡುವ ಕೆಲವು ಅಕ್ರಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಕೆಲವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹಗಲುತ್ತಾರೆ. ஆனால் இந்த நல்ல மேய்ப்பன், ಆದರೆ ಈ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು, அந்த பிக்சரை போட முடியுமா? ಆ ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು ಹಾಕ್ತೀರಾ? சொந்தமா தான் போச்சு, சுயநலமா தான் போச்சு, ಅದು ಸ್ವಂತವಾಗಿ ಹೋಯಿತು, ಅದು இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ನಿಸ್ವಾರ್ಥವಾಗಿ சாப்பிடலாம், ಹೋಯಿತು, ಅದು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ದುಡಿಮೆ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ, இன்னும் கொஞ்சம் பாவத்தை அனுபவிக்கலாம் தான் ಅದು போயிடும். ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಪಾಪವನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸೋಣ ಅಂತ கருணையுள்ள ಹೇಳಿ. தேவன் ಆದರೆ ಈ ಕರುಣೆಯುಳ್ಳ நான் ದೇವರು, சேற்றிலும் முட்களிலும் சிக்கிக் கொண்டிருக்கும் போது ನಾನು ಈ ಕೆಸರಿನಲ್ಲಿ ಆಗಲಿ ಮುಳ್ಳಿನ ಹಾದಿಯಲ್ಲಿ ನಾನು தூரத்தில் ಸಿಕ್ಕಿಬಿದ್ದಾಗಲೂ ஒரு தேவன் ஓடி வருகிறார். ದೂರದಲ್ಲಿ ಒಬ್ಬ ஹalleluya, ಓಡಿ ಬರುತ್ತಾನೆ. என்னையும் உங்களையும் ஹalleluya. கழுவ, என்னையும் உங்களையும் தூக்கி எடுக்க தூரத்திலிருந்து ஓடி வருகிறார். காரணம், தொலைந்து போன அந்த ஒரு ஆடும் இந்த இயேசுவுக்கு முக்கியம், நீங்களும் நானும் அவருக்கு precious என்பதனால. ಆ ಕಳೆದು ಹೋದ ஹalleluya. ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಅಲ್ಲಿಂದ ಅದು ಬಿಡಿಸುವುದಾತನಿಗೆ ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಆ ಪಾಪದಿಂದ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಆ ಕರ್ತನು ಬಂದಿದ್ದಾನೆ. அது போலதான் ಹಾಗೆಯೇ நானும் மற்றவர்களை பார்க்கணும். ನಾನು ಮತ್ತವರನ್ನು ನೋಡಬೇಕು. என் பிள்ளை தவறு செய்யும், ನನ್ನ ಮಗು ತಪ್ಪು ಮಾಡುತ್ತದೆ, என் சொந்தங்கள் தவறு செய்யும், ನನ್ನ ಸಂಬಂಧಿಕರು ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಾರೆ, அப்படியே எல்லாத்தையும் முடிச்சிடக்கூடாது. ಹಾಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಮುಗಿಸಬಾರದು. அவரை போல ಅವರಂತೆಯೇ சொந்தங்களை தேடி ஓடணும். ನಾವು ಸಂಬಂಧಿಕರನ್ನು ನೋಡಿ ஹalleluya ಓಡಬೇಕು. சொல்லமா, ಹalleluya ಹೇಳೋಣ್ವಾ? என்னங்க, சீக் லைக் ஜீசஸ், ಯೇಸುವಿನಂತೆ ಹುಡುಕೋಣ. ஜனங்களை தேடி போங்க, ನಾವು ಜನಗಳನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗೋಣ. குறையுள்ள ஜனங்களை தேடி போங்களாம். ಕೊರತೆಯುಳ್ಳ ಜನಗಳನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು நான் ಹೋಗೋಣ. சொல்லுவேன், ನಾನು ஒரு ಹೇಳ ஆடு தானே போனா போட்டோம். ಒಂದು ಕುರಿ ಅಲ್ವಾ, ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ ಅಂತ நான் சொல்லுவேன், ஒரு சொந்தக்காரன் தானே போனா போட்டோம். ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಒಂದು ಸಂಬಂಧಿಕ ತಾನೆ ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ ಅಂತ நான் சொல்லுவேன், ஒருத்தர் தானே போட்டு விடு, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க போட்டு விடு, 99 பேர் இருக்கிறாங்க போட்டு விடு. ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಒಬ್ಬ ತಾನೆ ಹೋಗ್ಲಿ ಬಿಡು, ಇನ್ನು ಮಿಕ್ಕಿದವರು ಇದಾರಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ. அதனால என்ன மாதிரி நான் தேடக்கூடாது, ನನ್ನಂತೆಯೇ ನಾನು ಹುಡುಕಬಾರದು, இயேசு மாதிரி நான் தேடணும். ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು அந்த ಹುಡುಕಬೇಕು. ஒரு ஆடும் எனக்கு ப்ரீஷியஸ் பா. ಆ ಒಂದು ಕುರಿಯು ನನಗೆ ತುಂಬಾ ಅಮೂಲ್ಯವಾಗಿದೆ. ஒரே ஒரு ஆடா இருந்தாலும் ಅದು ಒಂದೇ ಕುರಿ it ಆಗಿದ್ದರೂ is precious to me. ಅದು ನನಗೆ ಅಮೂಲ್ಯವಾಗಿದೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. இரண்டாவது பார்க்கறோம் பாருங்க, ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, you are treasure to Jesus. ನೀವು ಯೇಸುವಿಗೆ ನಿಧಿಯಾಗಿದ್ದೀರಿ. இயேசுவுக்கு நானும் நீங்களும் அவர் என்னை எப்படி பார்க்கறாரு தெரியுங்களா? கண்டெடுத்த பொக்கிஷமா பார்க்கறாரு. ಅವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ಅವರು ಒಂದು ನಿಧಿಯಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. தொலைஞ்சு போய் ஒரு இடத்துல இருந்து தொலைஞ்சு போய் கண்டெடுக்கிற புதையலா பார்க்கறாருங்க என்னை உங்களையும். ಕಳೆದು ಹೋಗಿ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿರುವಾಗ ಅವರು ಒಂದು ನಿಧಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು சும்மா ನೋಡುತ್ತಾರೆ. 10 11 உங்களை என்னையும் பார்க்கிற தேவன் கிடையாது இவரு.
ಅವರು 10ರಲ್ಲಿ ಒಂದನ್ನು ನೋಡುವ ದೇವನಲ್ಲ. அவர் எப்படி பார்க்கறாரு? ಅವರು ಹೇಗೆ ನೋಡುತ್ತಾರೆ? பொக்கிஷத்தை எப்படி நம்ம பார்த்துக்குவோம்? ಅವರು ಹೇಗೆ ನಿಧಿಯನ್ನು ನೋಡುತ್ತಾರೋ ಆ ஒரு ರೀತಿ புதையலை எப்படி பார்த்துக்குவோம்? ಒಂದು ನಿಧಿಯನ್ನು ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ நீங்களும் நானும் சேர்த்து வைக்கிறனே தங்கத்தை எத்தனை லாக்கர் போட்டு எத்தனை பூட்டு போட்டு பூட்டி வைக்கிறோம். ನಾವು ಬಂಗಾರವನ್ನು ನಾವು ಸೇರಿಸಿ ಇಟ್ಕೊಳ್ತೀವಲ್ಲ, ಅದನ್ನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು அதை விட மேலாக என்னையும் உங்களையும் ஒரு ட்ரெஷரா பார்த்து வைக்கிறாரு, சேர்த்து வைக்கிறாரு. ಅದಕ್ಕೆ ಮೇಲಾಗಿ ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ನಿಧಿಯಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. அவர் இன்னொரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. ಅವರು ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ ನೋಡುತ್ತಾರೆ. லாஸ்ட் ஷீப் மாத்திரம் இல்ல, ಅವರು ಕಳೆದು ಹೋದ ಕುರಿಯಲ್ಲ, லாஸ்ட் காயின்ல இருந்து நம்ம கவனிக்க போறோம். ಕಳೆದು ಹೋದ ನಾಣ್ಯದಿಂದ ನೋಡುತ್ತೇವೆ. லூக்கா 15:8 இருந்து 10 வரைக்கும் நான் வசனத்தை வாசிக்கிறேன், என் கூட கவனமா இருங்க. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசை காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரரையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளி காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க அங்க லாஸ்ட் ஷீப் பார்த்தோம்ல, இங்க லாஸ்ட் காயினை பார்க்கிறோம் பாருங்க. இந்த லாஸ்ட் காயினை எதுக்கு இந்த வேத பண்டிதர்கள் ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா மனுஷனுடைய சோல்க்கு ஒப்பிடுறாங்க. ಈ ಕಳೆದು ಹೋದ ನಾಣ್ಯವನ್ನು ವೈದಿಕ ವಿದ್ವಾಂಸರು ಯಾವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸುತ್ತಾರೆ? ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தான் ஒப்பிடுறாரு, ಮಾನವನ ಆತ್ಮ ಸಂಕೇತವಾಗಿದೆ ಎಂದು இங்கே நபர்களுக்கு தான் ஒப்பிடுறாரு. அப்போ அந்த எப்படி மனுஷனுக்கு 2 விதமான காயினுக்கு 2 பக்கங்கள் இருக்கிறதோ அதே போல மனுஷனுக்கும் 2 விதமான ஆவிக்குரிய ஒரு பக்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ನಾಣ್ಯಕ್ಕೆ ಎರಡು ಮುಖವಾಗಿರುತ್ತದೋ ಆ ರೀತಿಯಲ್ಲಿಯೇ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ 2 ಆತ್ಮ அவனுடைய ಥಾಟ್ ಅಂಡ್ ವಿಲ್ குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ಆತನ ಒಂದು ಜ್ಞಾನವು ಮತ್ತು ಆತನ ಒಂದು வில்னா சித்தம், ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ಕುರಿಯುತ್ತದೆ. அப்போ அந்த நாணயத்தின் மீது எப்படி அந்த அரசனின் முத்திரை இருக்கிறதோ, ಆ ನಾಣ್ಯದ ಮೇಲೆ ಆ ರಾಜನ ಮುದ್ರೆ ಇರುತ್ತದೋ, என்ன கவனிங்க, அந்த நாணயத்தின் மீது எப்படி அரசனின் முத்திரை இருந்ததோ வெள்ளி காயின் மேல, ಆ ನಾಣ್ಯದ ಮೇಲೆ ಆ ರಾಜನ ಮುದ್ರೆ ಇತ್ತು, என் மேல இந்த ராஜாவுடைய முத்திரை இருக்கு. ನನ್ನ ಮೇಲೆ ஹல்லேலூயா, ಮುದ್ರೆ ಇದೆ. அவர் முத்திரை என் மேல இருக்கு, ಅವರ ಮುದ್ರೆಯು ನನ್ನ ಮೇಲೆ, நான் அவருடையவன். ನಾನು ஒன்று ಅವರಂತೆ ஞாபகம் வச்சுக்கோங்க. ಅದನ್ನು ನೆನಪಿಟ್ಟು இன்னொரு விஷயத்தை கவனிங்க. ಇನ್ನೊಂದು ವಿಷಯವನ್ನು அந்த தொலைந்து போன ஆடு எங்க தொலைஞ்சது? ಆ ಕಳೆದು ಹೋದ ಕುರಿ ಎಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋಯಿತು? நீங்க பேசுங்க. எங்க தொலைஞ்சது? ನೀವು ಮಾತನಾಡಿ. ಎಲ್ಲಿ? வெளியில தொலைஞ்சது, வனாந்தரத்துல தொலைஞ்சது. ಅದು ಅಡವಿಯಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋಯಿತು. ஆனா இந்த காயின் எங்க தொலைஞ்சிருக்கு? ಆದರೆ ಈ ನಾಣ್ಯವು ಎಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋಗಿದೆ? வீட்டுக்குள்ள தொலைஞ்சிருக்கு, ಮನೆಯಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋಗಿದೆ. அப்ப வீட்டுக்குள்ள பாருங்க, இப்ப இந்த தொலைஞ்சு போன விஷயம் வீட்டுக்குள்ளேயே தொலைஞ்சிருக்குது. ನೋಡಿ, ಕಳೆದು ಹೋದ ವಸ್ತು ಮನೆಯಲ್ಲೇ ಕಳೆದು ಹೋಗಿದೆ. அப்ப நீங்க நானும் சொல்லலாம், ನಾವು ಹೇಳೋಣ, நான் சர்ச்சுக்குள்ள தான் இருக்கிறேன், நான் ಚರ್ಚ್ ಒಳಗಡೆ நான் தொலைஞ்சு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. ನಾನು ಕಳೆದು ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ, நான் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறேன், ನಾನು ಮನೆಯಲ್ಲೇ ಇದ್ದೀನಿ, நான் தொலைஞ்சு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. ನಾನು ಕಳೆದು ಹೋಗುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ, நான் இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறேன், ನಾನು ಇಷ್ಟು ವರ್ಷ ವಿಶ್ವಾಸ, நான் தொலைஞ்சு போவேன்னு சொல்ல முடியாது. ನಾನು ಕಳೆದು ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. கூட இருந்த 12 பேர்ல 2 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க தானே? ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದವರು 12 ಜನದಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಕಳೆದು ಹೋದರು. பேதுரு கூட தான் இருந்தாங்க, ಪ್ರೇತನು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದ. லார்ட் சப்பர் டைம்ல ஒரே அறைக்குள்ள தான் இருந்தாங்க, ஒரே அறைக்குள்ள தான் இருந்தாங்க, ಒಂದೇ கொட்டடி தானே சொல்லுவாங்க, ಒಂದೇ ಕೊಠಡಿಯಲ್ಲಿ ಇದ್ದರಲ್ಲ. அப்ப ஒரே அறைக்குள்ள தான் பேதுரு இருந்தாங்க, யூதாசும் இருந்தாங்க, இயேசு கூட தான் இருந்தாங்க, இயேசு பிரசன்னத்துல தான் இருந்தாங்க. ಒಂದೇ ಕೊಠಡಿಯಲ್ಲಿ ಯೂದಾಸ್ ಮತ್ತೆ ಪ್ರೇತನು ಒಟ್ಟಿಗೆ ಇದ್ದರಲ್ಲ. தொலைந்து போக வாய்ப்புகள் உண்டு, ಕಳೆದು ಹೋಗುವ ಸನ್ನಿವೇಶಗಳು. நாம் எப்படி தொலைஞ்சு போனாலும் ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋದರೂ என்னை கண்டுபிடிக்க ஒரு தேவன் உண்டு, ನನ್ನ ಕಂಡು ಹಿಡಿಯೋದಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬ ದೇವನಿದ್ದಾನೆ. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ಆವಾಗ ಜ್ಞಾಪಕ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, நான் எங்க இருந்தாலும் தொலைஞ்சு போக வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி ನಾನು இருக்கும்போது ಎಲ್ಲಿದ್ದರೂ ಸಹ ನಾನು ಕಳೆದು ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ தேவனோடு ஒரு பரிசுத்தமுள்ள கவனமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ನಾನು ಕರ್ತನ ಜೊತೆ ಪರಿಶುದ್ಧ ಉಳ್ಳ ಒಂದು ಜೀವನವನ್ನು. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். ಸೈತಾನನಾಗಿರುವಾಗ ಅವನು ಯಾವಾಗಲೂ ಆತನನ್ನು ನಾನು எவனை நுங்கலாமோன்னு சொல்லுவாங்க நினைக்கிறான். ಆತನನ್ನು ನಾನು ಯಾವಾಗ ನುಂಗಬಹುದು ಅಂತ ಹೇಳಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರ್ತಾನೆ, காத்துக்கிட்டு இருக்கிறான். ಅವನು ಕಾಯ್ದುಕೊಂಡಿರ್ತಾನೆ. நான் எப்பவும் தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ನಾನು ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ಕಳೆದು ಹೋಗುವುದಕ್ಕೆ கவனமா இருக்கணுங்க, ನಾನು ಗಮನವಾಗಿರಬೇಕು. இந்த பாருங்க, ನೋಡಿ, இந்த
ஸ்திரீகளை குறித்து பேசுறதுனால வருத்தப்படாதீங்க, ஆனால் பேசுகிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ಸ್ತ್ರೀಗಳನ್ನು ಕುರಿತು ನಾನು ஏன்னா இங்கேயும் அவர் ಸ್ತ್ರೀயை குறித்து பேசுறாருல. ಯಾಕಂದ್ರೆ ಇಲ್ಲೂ ಒಂದು ಸ್ತ್ರೀ காதுல கம்மல் போடும்போது ஒரு திருவாணி கீழே விழுந்துச்சுன்னா ಕಿವಿಯಲ್ಲಿ ಓಲೆ ಹಾಕ್ಬೇಕಾದ್ರೆ ಅದರ ತಿರುವಾಣಿ ಬಿದ್ದರೆ எப்படி தேடுறோம் நம்ம? ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹುಡುಕುತ್ತೀವಿ? இந்த திருவாணிக்கு வேல்யூ இருக்கோ இல்லையோ, ಆ ತಿರ್ಪಕ್ಕೆ ಕೆಳಗಡೆ ஆனா ಬಿದ್ದಾಗ காதுல கம்மல் போடுறதுக்கு அது பயன் வேணும். ಆ ತಿರ್ಪವು ಅದಕ್ಕೆ ಅಷ್ಟು இங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இவ்வளவு அழகா சொல்றாரு, விவரிக்கிறாரு ಅಲ್ವೋ ಅಥವಾ ಅದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி எடுத்துறோம்ல டார்ச். ಅದು ಕಾಣಿಸದೆ ಹೋದಾಗ ನಾವು ಟಾರ್ಚ್ ಅನ್ನು ತಗೋತೀವಲ್ಲ ಕೈಯಲ್ಲಿ. டார்ச் இன்னைக்கு மொபைல்ல டார்ச் ஆன் பண்ணிரோம். ಇವತ್ತು ನಾವು ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ಟಾರ್ಚ್ தேடு தேடு திருவாணி எங்க இருக்கு தேடு தேடு. ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ ಎಲ್ಲಿದೆ? புருஷனே வாயா வாயா, நீ எதுக்குமே லாய்க்கல, இதையாவது தேடியா. ಗಂಡನನ್ನು ನಾವು ಕೇಳುತ್ತೀವಿ, ಬಾರಪ್ಪ ಇಲ್ಲಿ ಹುಡುಗ, இதையாவது தேடி எடுத்துக்கொடுயா அப்படின்னு சொல்றோம். ಏನಾದ್ರೂ ಎತ್ಕೊಡು ಅಂತ. அப்புறம் சொல்றாரு விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கு பெருக்கு. ಆಗ ದೀಪವನ್ನು ಹಚ್ಚಿ ಗುಡಿಸಿ தேடி பார்த்தாச்சு ನಾವು ಅದನ್ನ தேடி பார்த்தாச்சு கிடைக்கல. ಹುಡುಕಿ ನೋಡಿದ್ವಿ, பெட்ஷீட் எல்லாம் தூக்கி மெதுவா தூக்கி தூக்கி போட்டாச்சு கிடைக்கல. நம்ம பெட்ஷீட் எல்லாம் எತ್ತಿ ಕೆಳಗಡೆ கடைசியில பெருக்கலாம், அந்த குப்பையிலயாவது கிடைச்சிடும். ಕಡೆಯದಾಗಿ ನಾವು ಗುಡಿಸೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಆ ಕಸದಲ್ಲಿ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ನಾವು ಏನನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತೀವಿ. ஆனா ಆದ್ರೆ நம்ம கூட இருக்கிற உறவுகள் காணாம போயிடுச்சுன்னா பண்றோமா அதை? ಆದರೆ ನಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಇರುವ ಸಂಬಂಧಿಕರಾಗಲಿ ಯಾರಾದ್ರೂ லாஸ்ட் காயின் லாஸ்ட் திருவாணியை தேடுறோமே. ನಾವು ಈ ತೀರ್ಪವನ್ನು ಹುಡುಕುತ್ತೀವಲ್ಲ. என் சபையில ஒரு விசுவாசி போனா போட்டோம். ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ இன்னைக்கு பாஸ்டர்ங்க அப்படியே சொல்றாங்க, இட்ஸ் ஓகே போனா போட்டோம். ಇವತ್ತಿನ ಪಾಸ್ಟರ್ಗಳು ಆ ರೀತಿಯೇ ಹೇಳ್ತಾರೆ. ஒரு விசுவாசி போனா எவ்வளவு வலி நம்மளுக்கு. ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಹೋದ್ರೆ ನಮಗೆ ಎಷ್ಟು ನೋವು. அது சபை விட்டு போனாலும் சரி, அவங்க ஆண்டவர் விட்டு போனாலும் எவ்வளவு வலி இருக்கு. ಅವರು ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರೂ ಸಹ, ಕರ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರೂ ಸಹ ಎಷ್ಟು ನೋವಾಗುತ್ತೆ. இன்னைக்கு சிலருக்கு அதெல்லாம் இல்ல, ஏன்னா பெரிய சர்ச் ஆயிடுச்சுல. ಆದ್ರೆ ಕೆಲವರಿಗೆ ಆತರ ಅಲ್ಲ, ದೊಡ್ಡ ಚರ್ಚ್ ಆಯ್ತಲ್ಲ. அதனால அவங்களுக்குலாம் என்ன மனசுக்குள்ள, ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಏನ್ ಮನಸ್ಸಲ್ಲಿ, ஒன்னு போனா 10 வரும், ಒಂದು ಹೋದ್ರೆ 10 ಬರುತ್ತೆ. போட்டும் போ, ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ. மனசுக்குள்ள வலி இருக்குமா என்ன எனக்கு தெரியாது. ಮನಸ್ಸಲ್ಲಿ ನೋವಿರುತ್ತೆ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னைக்கு குடும்பத்தை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போறாங்க, ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟು ಒಬ್ಬರು போட்டு போங்க, ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ, போட்டோம் ಹೋಗ್ಲಿ. 99 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி 9 காயின் இருக்கு, போட்டோம். 99 ಜನ ಇದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹಾಗೆ வெள்ளி காசு 9 இருக்குல்ல, அதை வச்சு சமாளிக்கலாம். ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯ 9 ಇದೆಯಲ್ಲ, ಅದನ್ನ இருக்கிற நபரை வச்சு சமாளிக்கலாம் ಅಂತ ಹೇಳಿ ಇರೋದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ನಾವು உலகம் எப்படி எல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ಪ್ರಪಂಚ ಹೇಗಿದೆ ಅಲ್ಲ ನೋಡಿ. ஒரு வெள்ளி காசா இருந்தாலும், ಒಂದು ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯವಾಗಿದ್ದರು, அந்த 9 விட ಆ 9ಕ್ಕಿಂತ தொலைஞ்சு போன அந்த ஒரு வெள்ளி காசு, ಆ ಕಳೆದು ಹೋದ ಒಂದು ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯ ಮಾತ್ರ அவருக்கு ட்ரெஷர், ಆತನಿಗೆ ನಿಧಿಯಾಗಿದೆ. உங்களுக்கும் எனக்கும் ட்ரெஷரா இருக்கணும். ನಿಮಗೂ ನಮಗೂ ನಿಧಿಯಾಗಿದೆ. 1000 விசுவாசிகள் சபையில இருந்தாலும், 1000 ವಿಶ್ವಾಸಿಗಳು ஒருத்தர் போனாங்கன்னு சொன்னா, ಒಬ್ಬರು ಹೋದರು ಸಹ, அவங்க என் ட்ரெஷர் என்னை விட்டு போயிடுச்சு, ನನ್ನ ನಿಧಿ ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಯ್ತು ಅಂತ ಹೇಳಿ, என் ட்ரெஷர் என்னை விட்டு போயிடுச்சு, ನನ್ನ ನಿಧಿ ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಯ್ತು ಅಂತ அவங்களுக்காக ஜெபிக்கிறதை விட்டுட கூடாது, ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಜಪ ಮಾಡುವುದನ್ನು ಬಿಡಬಾರದು, அவங்களுக்காக பேசுறதை விட்டுட கூடாது, ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡುವುದನ್ನು அவங்களை நேசிக்கிறதை விட்டுட கூடாது. ಅವರನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿಸುವುದನ್ನು எதனால காணாம போனாங்களோ, ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಅವರು எதனால காயப்பட்டாங்களோ, ಯಾವುದರಿಂದ ಅವರು ಗಾಯಗೊಂಡರು, எதனால தூர போனாங்களோ தெரியல, ಯಾವುದರಿಂದ ಅವರು ದೂರ ಹೋದರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. அவருக்கு தொலைஞ்சு போன ஒரு காயினா இருந்தாலும், ಅವರಿಗೆ ಕಳೆದು ಹೋದ ಒಂದು ನಾಣ್ಯವಾದರೂ, தொலைஞ்சு போன ஒரு உறவா இருந்தாலும், ಅದು ಕಳೆದು ಹೋದ ಒಂದು அவருக்கு ಸಂಬಂಧವಾಗಲಿ, அவருக்கு ட்ரெஷருங்க, ಅವರಿಗೆ ಅದು ನಿಧಿಯಾಗಿದೆ. பார்த்து சொல்லாமா, பக்கத்துல பார்த்து, ನಾವು you are ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ treasure to ಹೇಳೋಣ, Jesus. ನೀವು ಯೇಸುವಿಗೆ ನಿಧಿಯಾಗಿದ್ದೀರಿ. நம்ம ஃபாதர் ஐயா ஒரு பாட்டு பாடுறாரு, கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இப்போ ஆண்டவர் என்ன பார்த்து பாடினார்னா, நான் நேற்று இதை யோசிக்கும் போது, இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அது யோசனை வந்துச்சு. அப்போ அவர் பாடுவார், கண்டு கொண்டு, ஏன்னா இந்த உலகத்திலிருந்து கண்டு எடுத்தார்ல, ஒரு புதையலா, ஒரு பொக்கிஷமா, இவன் தான் என் பிள்ளை, இவன் தான் என் மகன், என்னை தொலைக்க விரும்புறதுல அவர், ಇವಳೇ ನನ್ನ ಮಗಳು, ಇವನೇ ನನ್ನ ಮಗನ್ ಅಂತ ಹೇಳಿ ನನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ, என்ன தூர போட விரும்புறதில்ல கர்த்தர், ನನ್ನನ್ನು ದೂರ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆತನು ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. என்னை எப்பவுமே பொக்கிஷமா பாதுகாத்து, ನನ್ನ ಯಾವಾಗಲೂ ಆತನು ಒಂದು ನಿಧಿಯಾಗಿ ನೋಡಿದನು. ಅದ போல தான் என் சபையை நான் பார்க்கணும்.
ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ನಾನು என் ನೋಡಬೇಕು. விசுவாசிகளை பார்க்கணும், ನನ್ನ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು என் ನೋಡಬೇಕು. சமுதாயத்தை, என் ನನ್ನ குடும்பத்தை பார்க்கணும். ಸಮುದಾಯ, ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನೋಡಬೇಕು. யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ಯಾರು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಅಲ್ಲ. ஆனா எல்லாரும் கூடயும் நம்ம கூட இருக்கணும். ಎಲ್ಲರ ಜೊತೆಯೂ ನಾನು ಇರಬೇಕು. சொல்லலாமா? சீக் லைக் ஜீசஸ். ಸೊ ನಾವು ಯೇಸುವಿನಂತೆ ಹುಡುಕೋಣ. மிக அருமையான பாடத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்து ಈ கொண்டிருக்கிறார். ಅದ್ಭುತವಾದ ಒಂದು ಪಾಠವನ್ನು ಕರ್ತನು ನನಗೆ நான் ಕಲಿಸಿಕೊಟ್ಟನು. அப்படிதான் என் மனசை மாத்த போறேன். ನಾನು ಹಾಗೆ ನನ್ನ ಮನಸ್ಸನ್ನು எவ்வளவு பெரிய துரோகம் எனக்கு விரோதமாய் செய்தாலும், ಎಷ್ಟೋ ಜನ ನನಗೆ ದ್ರೋಹ எனக்கு ಮಾಡಿದರೆ, விரோதமாய் காயங்களை ஏற்படுத்தினாலும், ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು நான் ಮಾಡಿದರೆ, அவரை போலவே என் உறவுகளை, விசுவாசிகளை தேட போறேன். ಅವರಂತೆಯೇ ನಾನು ನನ್ನ ನೆರೆಯವರನ್ನು ಹುಡುಕುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. மூன்றாவதாக, ಮೂರನೇದಾಗಿ, முதலாவது you are ಮೊದಲನೇದಾಗಿ precious to me, ನೀವು ಯೇಸುವಿಗೆ you are ಅಮೂಲ್ಯವಾದ, precious to Jesus, ನೀವು ಯೇಸುವಿಗೆ ಅಮೂಲ್ಯವಾದ, you are treasure to Jesus. ನೀವು ಯೇಸುವಿಗೆ மூன்றாவதாக, you are joy, the real joy to Jesus. ನೀವು ಯೇಸುವಿಗೆ ಸಂತೋಷ. நீங்க தான் இயேசுவுக்கு சந்தோஷங்க. நம்ம பாஷையில ನೀವೇ சொல்லலாமா? ಯೇಸುವಿಗೆ ಸಂತೋಷ. நீங்கன்னா அவருக்கு அவ்வளோ இஷ்டங்க. ನೀವಂದ್ರೆ ಆ ದೇವರಿಗೆ ಅಷ್ಟು ಇಷ್ಟ. சொல்ல மாட்டீங்களா? நீங்க தான் அவருக்கு ಹೇಳೋಣ್ವಾ? அவ்வளோ ನೀವೇ ಅವರಿಗೆ ಇಷ್ಟங்க. ಅಷ್ಟು ಇಷ್ಟವಾಗಿದ್ದೀರಿ. என் மகனுக்கு ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ನನ್ನ ಮಗನಿಗೆ ನಾನು நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு தடவையும் அது வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். ನಾನು ಅದು ವಿಡಿಯೋ சின்னவனுக்கு ಚಿನ್ನ டாடி நான் எவ்வளோ இஷ்டம் அப்படின்னு கேட்பேன். ಡ್ಯಾಡಿ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ಇಷ್ಟ அவர் ಅಂತ உடனே ಹೇಳಿ. அவ்வளோ இஷ்டம் அப்படின்னு சொல்லுவார். ಅವನು ತಕ್ಷಣವಾಗಿ ಅಷ್ಟು ஜோரா ಇಷ್ಟ ಅಂತ சொல்லு ಹೇಳ್ತಾನೆ. அப்படின்னு சொல்லுவேன். ಜೋರಾಗಿ ಹೇಳು ಅಂತ அவன் ಹೇಳ್ತಾನೆ. அவ்வளோ இஷ்டம் அப்படின்னுவான். ಅವನು ಇನ್ನೂ ಜೋರಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ನನಗೆ அப்போ ಅಷ್ಟು நல்லா ಇಷ್ಟ ಅಂತ ಹೇಳಿ. கையில காமி அப்படின்னு சொல்லுவேன். ನಾನು ಇನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ತೋರಿಸು ಅಂತ அவன் ಹೇಳ್ತಾನೆ. 2 கையும் உயர்த்தி அவ்வளோ இஷ்டம் அப்படின்னு சொல்லுவான். ಅವನು 2 ಕೈಯನ್ನು ಅಗಲಿಸಿ ಅಷ್ಟು ಇಷ್ಟ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. இவ இயேசு பாருங்க, ಈ ಯೇಸು ನೋಡಿ, நான் அவரை பார்த்து கேட்டேன்னு சொன்னா ನಾನು ಅವ್ರನ್ನ ನೋಡಿ ಕೇಳಿದ್ರೆ ಅಂದ್ರೆ எவ்வளவு இஷ்டம், ಎಷ್ಟು ಇಷ್ಟ ಅಂದ್ರೆ அவர் 2 கைகளையும் விரித்து சொல்லுவார், ಅವರು 2 ಕೈಯನ್ನು ಅಗಲಿಸಿ உனக்கு ಹೇಳುತ್ತಾರೆ, அவ்வளோ இஷ்டத்தை நான் உன் ನನಗೆ மேல ಅಷ್ಟು வச்சிருக்கிறேன். ಇಷ್ಟ ಅಂತ ಹೇಳಿ. ஏன்னா நீன்னா தான் எனக்கு சந்தோஷம். ಯಾಕಂದ್ರೆ ನೀನೇ ಅಂದ್ರೆ ನನಗೆ ಸಂತೋಷ. ரட்சிக்கப்படுகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವ ಒಂದು ಆತ್ಮವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅಷ್ಟು ಸಂತೋಷವುಳ್ಳದು. இங்க இன்னொரு சம்பவம் சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು லாஸ்ட் ஷீப், ಕಳೆದು ಹೋದ ಕುರಿ, லாஸ்ட் காயின், ಕಳೆದು ಹೋದ ನಾಣ್ಯ, மூன்றாவதாக லாஸ்ட் சன் குறித்து பார்க்க போறோம். ಮೂರನೇದಾಗಿ ಕಳೆದು ಹೋದ ಮಗ, தொலைந்து போன காணாமல் போன ஒரு இளைய குமாரன் இருக்கிறார்ல, ಕಳೆದು ಹೋದ ಒಂದು ಬಾಲ್ಯಕುಮಾರ ಇದಾನಲ್ಲ. அப்ப ஆண்டவர் இந்த ஓமையும் சொல்றாரு. ದೇವನು ಒಬ್ಬರು ಒಂದು ವೇದವನ್ನು உதாரணை ಹೇಳುತ್ತಾರೆ. கவனிங்க, ಗಮನಿಸಿ. 2 பேர் ஒரு அப்பாவுக்கு மகன் இருக்கிறாங்க. ಇಬ್ಬರು ಒಂದು ತಂದೆಗೆ ಮಕ್ಕಳಾಗಿರ್ತಾರೆ. அதுல 2 பேர்ல ஒருத்தன் சின்ன பையன் இளைய குமாரன் என்ன பண்றான், என் ஆஸ்தியெல்லாம் கொடுங்க, என் பங்கை கொடு, நான் வெளியே போறேன்னு சொல்றான். ಆ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳಲ್ಲಿ என்ன கவனிங்க, ಕಿರಿಯ ಮಗನು ನಿನ್ನ ಆಸ್ತಿಯಲ್ಲಿ ನನಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡು ಅಂತ ಹೇಳಿ. அப்ப என்ன பண்றாரு, அப்பா என்ன பண்றாரு, மிகுந்த வேதனையோடு கொடுத்துடுறாரு. ಆಗ ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ತುಂಬಾ ವೇದನೆಯಿಂದ ನೋವಿಂದ ಅದನ್ನು ಕೊಟ್ಟು, அந்த இளைய குமாரன் என்ன பண்றான், எடுத்துட்டு போய் எல்லாவற்றையும் அழித்து எல்லாவற்றையும் சாப்பிட்டு நாசமாக்கிடுறான். ಆ ಕಿರಿಯ ಮಗ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅದನ್ನು ನಾಶ ಮಾಡಿ, ಅದು கையில இருக்கிறதெல்லாம் காலியான பிறகு, ಕೈಯಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದೆಲ್ಲ ಖಾಲಿ ಆದಾಗ சாப்பிட வழி இல்ல, ಅವನಿಗೆ ಊಟ ಮಾಡಕ್ಕೆ ஒரு இடத்துல வேலைக்கு போறான். ಅವನಿಗೆ ಊಟ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಒಂದು ಇದಿರ್ಲಿಲ್ಲ. ಆಗ ಒಂದು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அந்த வேலை பன்றிகள் மேய்க்கிற இடம். ಅದು ಒಂದು ಹಂದಿಯನ್ನು ಸಾಗಾಣಿಕೆ ಮಾಡಿ, சரியான சாப்பாடு இல்ல, ಅಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಊಟವಿಲ್ಲ. பங்கு எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டான். ಅಲ್ಲೆಲ್ಲ ಅದು ಆತನು ತಂದಿದ್ದ ಎಲ್ಲ ಸಂಪತ್ತನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ನಾಶ அந்த ಮಾಡಿದನು. பன்றிகள் சாப்பிடுற அந்த தவிட்ட சாப்பாட்டை சாப்பிடுறான். ಆ ಹಂದಿ ತಿನ್ನುವ ಆ ಊಟವನ್ನು ತಿನ್ನುತ್ತಾನೆ. அப்பாவை குறிச்சு யோசனை வருது. ಆಗ ಅಪ್ಪನ ಕುರಿತು ಅವನಿಗೆ ಯೋಚನೆ ಬರುತ್ತದೆ. நான் எழுந்து போறேன், ನಾನು ಎದ್ದು ಹೋಗುತ್ತೇನೆ, என் அப்பா கிட்ட அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனாவது இருக்கிறேன், ನಾನು ನನ್ನ ತಂದೆಯ ಹತ್ರ ಒಂದು ಕೆಲಸದವನಾಗಿರುತ್ತೇನೆ, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சிட்டேன், உங்க கூட ஒரு வேலைக்காரனாவது இருக்க சொல்லி நான் கேட்டுக்கிட்டு நான் அப்பா கூட இருக்கலான்ற அந்த மனநிலையோடு ஓடி போறாரு. ನಾನು ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡಿರುವ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬಂದು அந்த ನಾನು பிக்சரை போடுங்க. ಕೆಲಸವನಾಗಿರುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. அப்ப வராங்க, ಅವನು ಬರುತ್ತಾನೆ. இல்ல அந்த பிக்சர், இளைய குமாரன் வராரு, ಕಿರಿಯ ಮಗ ಬರುತ್ತಾನೆ, அப்பா அங்க இருக்கிறாரு, ತಂದೆ ಅಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. அப்பா காத்துக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ತಂದೆ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರ್ತಾನೆ ಅನ್ಕೊಡ್ತೀನಿ. இளைய குமாரன் வரான்னு சொன்ன உடனே ಕಿರಿಯ ಮಗ ಬರ್ತಾನಂತ சில தகப்பன்மார்கள்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா,
ಕೆಲವು ತಂದೆಗಳು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, பிள்ளைகள் ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்க, அப்பா அம்மா அம்மாமார்கள் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா ಮಕ್ಕಳು ಏನೋ ತಪ್ಪು ಮಾಡ್ಬಿಡ್ತಾರಂತ ಹೇಳಿ ஏத்துக்கிறதுக்கு மனசே வரமாட்டிருக்கு. ಅವರನ್ನ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಮನಸ್ಸೇ ಬರೋದಿಲ್ಲ. ஆனா இந்த தகப்பன் பாருங்க, ಆದರೆ ಈ ತಂದೆ ನೋಡಿ 20வது வசனத்துல சொல்லுகிறது, 20ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் இளையகுமாரன் வந்தான். என்ன கவனிங்க, அப்படியே சொல்லுங்க, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் இளையகுமாரன் வந்தான். ಎದ್ದು ಹೊರಟು ಹೋಗಿ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಬಂದನು ಕಿರಿಯ ಮಗ. இந்த வார்த்தையை வாசிங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. அவன் தூரத்தில் இருக்கும்போதே, ಅವನು ದೂರದಲ್ಲಿರಬೇಕಾದರೆ, சொல்லமா, தப்பு செஞ்சவன் தூரத்துல இருக்கும்போதே, ತಪ್ಪು ಮಾಡಿದವನು ದೂರದಲ್ಲಿರಬೇಕಾದರೆ அப்பா ஓடி வராரு, ತಂದೆ ಓಡಿ ಬರುತ್ತಾರೆ. இவன் நடந்து போறான், ಇವನು ನಡ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. தப்பு செஞ்சிட்டுமே சேர்த்துக்குவாங்களா சேர்த்துக்க மாட்டாங்களா தெரியலையே, ತಪ್ಪು ಮಾಡ್ಬಿಟ್ನಲ್ಲ, ಅವರು ಸೇರಿಸ್ಕೊಳ್ತಾರ ಸೇರಿಸ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ವಾ ಅಂತ ಹೇಳಿ கூனி குறுகி ஒரு வெட்கத்தோடு அவமானத்தோடு நடந்து போறான். ಆತನು ಕೊರಗಿ ಅವನು ನಾಚಿಕೆಯಿಂದ ಹೋಗುತ್ತಾನೆ. ஆனா இந்த அன்புள்ள இயேசு, ಆದರೆ ಈ ಪ್ರೀತಿ இந்த ಉಳ್ಳ அன்புள்ள தகப்பன் ಈ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ ದೇವರು எழுந்து ஓடி போறான். ಎದ್ದು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. ஓடி போய் ಓಡಿ ಹೋಗಿ அவன் கழுத்தை கட்டி, ಆತನ ಕತ್ತನ್ನು வசனம் சொல்லுகிறது, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு, ವಚನವು ಹೇಳುತ್ತದೆ, ಓಡಿ ಹೋಗಿ ಆತನು ತಪ್ಪಿಕೊಂಡು ಕನಿಕರಪಟ್ಟು ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾನೆ, ಆತನನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, அவனுக்கு முத்தம் செய்கிறான். ಆತನಿಗೆ ಮುದ್ದಿಟ್ಟು, எவ்வளவு அழுக்கா இருந்திருப்பான், ಅವನು ಎಷ್ಟು எவ்வளவு அசிங்கமா இருந்திருப்பான், ಅವನು ಎಷ್ಟು ಅಸಹ್ಯವಾಗಿ, வெளியிலயும் அசிங்கம் உள்ளேயும் அழுக்கு, ಆತನ ಒಳ ಮನಸ್ಸು ಆಗಲಿ ಆಚೆ ಮನಸ್ಸು ಆಗಲಿ ಎಷ್ಟು மனம் ಕೊಳಕಾಗಿರುತ್ತದೆ. திரும்பி வரான்னு சொல்லி கேட்ட உடனே, ಆತನು ಮನ ತಿರುಗಿ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ, மனம் நொந்து திரும்ப வரான் தெரிஞ்ச உடனே இந்த தகப்பன் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறான். ಆತನು ಮನ ತಿರುಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನಂತ ಹೇಳಿ ತಂದೆ ಓಡಿ ಹೋಗಿ ಆತನನ್ನು ಅಬ್ಬಿಕೊಂಡನು. ಅದ போலதான் உங்களே என்னையும் ஆண்டவர் பார்க்கறார். ಆ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. நான் தான் திரும்பி போனேன், ನಾನೇ ತಿರುಗಿ ಹೋದೆ, நான் தான் துரோகம் செஞ்சேன், ನಾನೇ ದ್ರೋಹ ಮಾಡಿದೆ. ஆனா ஒரே ஒரு நூல், ಆದರೆ ಒಂದೇ ಒಂದು ஒரே ஒரு படி, ಒಂದೇ ಒಂದು, நான் மனம் திரும்பி வருகிறேன் என்று சொன்னால் போதும், ನಾನು ಮನ ತಿರುಗಿ ಬರುತ್ತೀನಂತ ಹೇಳಿದರೆ ಸಾಕು, ஓடி வராரு, ಅವರು ಓಡಿ ಬರುತ್ತಾರೆ, கட்டி அணைக்கிறாரு, ಅವರು ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, மனதுருகுகிறாரு, ಅವರು ಕನಿಕರ ಪಡುತ್ತಾರೆ, எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்த முத்தம் தருகிறார், கரங்களை தட்டி ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது பாருங்க. ಇದರಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ ಆಗಿ 28வது வசனத்துல 28ನೇ ವಚನದಲ್ಲಿ ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல, ಇಬ್ಬರಿದ್ದರಲ್ಲ, அப்ப ஒருத்தன் வந்தா இன்னொருத்தன் என்ன நடக்கும்? ಒಬ್ಬರು ಬಂದು கோபம் வராது, ನಮಗೆ ಕೋಪ ಬರುತ್ತದೆ. எப்படி கோபம் வரும்? ಹೇಗೆ ಕೋಪ ಬರುತ್ತದೆ? இயல்பா அவனுக்கும் வந்துடுச்சு. ಹಾಗೆ ಇವನಿಗೂ ಬಂದಿತ್ತು. அப்பொழுது மூத்த குமாரன் கோபம் அடைந்து, ಆಗ ಹಿರಿಯ ಮಗನು ಕೋಪಗೊಂಡು அங்கிருந்து வரான், ಅಲ್ಲಿಂದ ಬರ್ತಾನೆ. அப்பா என்ன பண்ற, திரும்பி வந்த மகனுக்கு ஒரு மாட்டை அடிச்சிட்டாரு. ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅಲ್ಲಿದ್ದ ஒரு மாட்டை அடிச்சு விருவைடா விருந்து, ಅಲ್ಲಿದ್ದ ಒಂದು ಎತ್ತುವನ್ನು ಹೊಡೆದು இழந்து போன மகன் வந்துட்டான். ದೊಡ್ಡ ಆತನಿಗೆ ಒಂದು ಊಟವೇ ಅಲ್ಲಿ, அவன் திரும்ப வந்துட்டான், அவனை நான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு. ಅವನು ಮತ್ತೆ ಬಂದ್ಬಿಟ್ಟ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷವಾಗಿ ಅಲ್ಲಿ தூரம் போனவன் வந்துட்டு இருக்கிறான். இப்போ ದೂರ ಹೋದವನು ಮತ್ತೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்ப இவன் மூத்த குமாரன் இங்க வந்துட்டு இருக்கிறான். ಇಲ್ಲಿ ಹಿರಿಯ ಮಗನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. தூரத்துல இருந்து பாக்குறான், என்னப்பா பாட்டு சத்தம்லாம் ஓவரா இருக்கு, ದೂರದಿಂದ ನೋಡ್ತಾನೆ, ಇಲ್ಲಿ ஒரே கும்மாலமா இருக்கு, ಸಂಗೀತ ವಾದ್ಯಗಳು ಇಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ விசாரிக்கிறான். ಇಲ್ಲಿ ವಿಚಾರಿಸ್ತಾನೆ. விசாரிச்ச உடனே சொல்றான், போனானே ஒருத்தன், ಹೋದನಲ್ಲ ಒಬ್ಬನು, அவன் வந்திருக்கிறான்ப்பா, அவன் ಬಂದಿದ್ದಾನಪ್ಪ. கேட்ட உடனே இவனுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಇವನಿಗೆ அப்போ இங்க நடக்குது பாருங்க, அவன் கோபம் அடைந்து ಅವನು ಕೋಪಗೊಂಡು உள்ள போக மனதில்லாமல் வெளியிலே இருக்கிறான். ಅವನು ಒಳಗೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲದಿದ್ದರೂ ಅವನು ಆಚೆ ನಿಂತಿದ್ದಾನೆ. இந்த அப்பா என்ன செய்றார் பாருங்க, ಈ ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ, தகப்பனும் ತಂದೆಯು அவனை உள்ள கூப்பிடல, ಅವನ ಒಳಗೆ ಕರೆದಿಲ್ಲ, வெளியில வராரு. ಆಚೆ ಬಂದು வெளியில வந்து ಆಚೆ அவனை வருந்தி அழைக்கிறான், வாடா வாடா வாடா, ಆತನನ್ನು ಬಂದು ಬಾ நான் இப்படிதான் கற்பனை பண்றேன், ಹೇಳಿ ಕರೀತಾರೆ, வா 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 ಬಾ ಬಾ ಅಂತ வருந்தி அழைத்து தகப்பனை வெளியில வந்து வாமகன் கூப்பிட்டு, ತಂದೆಯು ಆಚೆ ಬಂದು ಹಿರಿಯ ಮಗನನ್ನು ಬಾ ಮಗನೇ, ஏன்னா உள்ள எதனா பேசினா திரும்பி வந்தவன் வேதனைப்படுவான். ಒಳಗಡೆ ಬಂದು ಮಾತನಾಡದೆ ಅವನಿಗೆ ಮನಸ್ಸು ಕಷ್ಟ. இவன் எதனா பேசி அவனை வேதனைப்படுத்திட கூடாது இல்ல, ಅವನು
ಬಂದು ಅವನು ಮನ ಕಷ್ಟ ಆಗಬಾರ್ದಂತ ಹೇಳಿ அவ தகப்பனும் வெளியில வந்து அவனை வருந்தி அழைக்கிறான், வா மகன் ப்ளீஸ் வா மகன். ತಂದೆಯು ಆಚೆ ಬಂದು ಮಗನನ್ನು ಕರೀತಾರೆ. 29வது வசனத்துல வசனம் சொல்லுகிறது, 29ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக ಅವನು ತಂದೆಗೆ இதோ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ, இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ಇಷ್ಟು ವರ್ಷ ನಾನು ನಿಮಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದೆ, ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாதிருந்தேனே, ಒಂದು ದಿವಸವೂ ನಾನು ನಿಮ್ಮ ಮಾತಿಗೆ ನಾನು ಮೀರಿಲ್ಲವೇ, சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லையே. ಸ್ನೇಹಿತರೊಡನೆ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕಾದ್ರೆ ನನಗೆ ಒಂದು ಕುರಿಯೂ ನನಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ஆதங்கமா பேசுறான், ಅವನು ಆತಂಕದಿಂದ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழுத்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரோ. ಕಿರಿಯ ಮಗನು ಎಲ್ಲ ಆಸ್ತಿಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡಿ ತಿರುಗಿ ಬಂದ ಮೇಲೆ ಆತನಿಗಾಗಿ ನೀವು ಈ ತರ ಸಂಭ್ರಮವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ. ಸಿಲುತ್ತಿட்டு பேசுறான். ಅವನು என்ன சொல்றது, ಕಷ್ಟದಿಂದ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ಆದರೆ ಇವರು அதற்கு தகப்பன் ಅದಕ್ಕೆ ತಂದೆಯು பொறுமையா வெளியே கூப்பிட்டு உள்ள கேட்காத மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேன். மகனே நீ எப்போதும் என் கூட இருக்கிற, ನೀನು ಯಾವಾಗಲೂ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದೀಯಾ, எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தான்ப்பா, ನನ್ನಲ್ಲಿರುವುದೆಲ್ಲ ನಿನಗೆ. ஆனா உன் சகோதரன் இவ்வளவு நாள் மரித்திருந்தான், ಆದರೆ ನಿನ್ನ ಸಹೋದರನು ಇಷ್ಟು ದಿವಸ ದೂರವಾಗಿದ್ದ, திரும்பவும் உயிர்த்தான், ಅವನು ಮತ್ತೆ ಪುನರುತ್ಥಾನ காணாமற் போனான், ಅವನು ಕಾಣದೆ ಹೋದನು, திரும்பவும் காணப்பட்டான், ಅವನು ಮತ್ತೆ ಕಾಣಿಸಲ್ಪಟ್ಟನು. ஆனபடியினால் நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். ಕಾಣಿಸಿಕೊಂಡಿರುವುದಕ್ಕೆ ನಾವು ಸಂತೋಷದಿಂದ ಇರಬೇಕು. தொலைஞ்சு போய் ಅವನು ಕಳೆದು ಹೋಗಿ நான் அவரை தேடி வந்தா ಅವರನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದ್ರೆ அவருக்கு நீங்களும் நானும் தான் சந்தோஷம். ನಾವು ಸಂತೋಷ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொலைஞ்சு போய் தேடி வந்தா அவருக்கு நீங்களும் நானும் சந்தோஷங்க. ಕಳೆದು ಹೋಗಿದಾಗ ನಾವು அவருக்கு மகிழ்ச்சி, ಅವರಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. அதை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கலாம். ಅದು ನಾವು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. வேதனைப்பட வேண்டாம். ನಾವು ஐயோ ஆண்டவரை விட்டு போயிட்டனே, ಅಯ್ಯೋ ನಾನು ದೇವನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದನೆ, தூர போயிட்டனே, ನಾನು ದೂರ ಹೋದನೆ, பாவம் செஞ்சிட்டனே, ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದನೆ. உங்களுக்கு அவருன்னா உங்களை ரொம்ப இஷ்டங்க. ಅವರಿಗೆ ನೀವಂದ್ರೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ, நீங்கன்னா அவருக்கு ரொம்ப இஷ்டங்க. ನೀವಂದರೆ ಆತನಿಗೆ ತುಂಬಾ you ಇಷ್ಟ. are joy to Jesus. ನೀವು ಯೇಸುವಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿ. உங்களுக்காக தேட வர்றதுக்கு அவர் எப்பவுமே முறுமுறுக்க மாட்டார். ನಿಮಗಾಗಿ ಅವರು ಹುಡುಕಿ ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಅವರು ಯಾವತ್ತೂ ಗೊಣಗುಟ್ಟುವುದಿಲ್ಲ, ಸೋಂದು போகவே மாட்டார். ಅವರು ಯಾವತ್ತೂ ಅವರು நீங்க எங்க போய் நீங்களா போய் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாலும் ஆதாமேன்னு கூப்பிட்டவரு, ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀವು ಮರೆಯಾಗಿದ್ದರು ಅಲ್ಲಿ ಆದಾಮನೇ ಅಂತ, ஆதாமேன்னு கூப்பிட்டவரு ராஜேஷேன்னு கூப்பிடுவாரு. ಅವರು ಆದಾಮನೇ ಅಂತ ಕರೆದವರು உங்க பேரை சொல்லுகிறீங்களா, ನಿಮ್ಮ ಹೆಸರು ನೀವು ಹೇಳ್ಕೊಳ್ತೀರಾ, ராஜேஷேன்னு கூப்பிடுவாரு, ನೀವು ರಾಜೇಶೇ ಅಂತ ಹೇಳಿ கூப்பிடுவாருங்க. ಅವರು ಕರೆಯುತ್ತಾರೆ. ஏன்னா அவருக்கு நீங்க தான் சந்தோஷம். ಯಾಕಂದ್ರೆ ಅವರಿಗೆ ನೀವೇ ಸಂತೋಷ. எவ்வளவு நல்ல தேவன், ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ದೇವ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி ஒரு கடவுளை வணங்கும் போது ಈ ರೀತಿ ಇರುವ ಕರ್ತನನ್ನು ನಾವು, நானும் மற்றவர்களுக்கு மற்றவங்கன்னா சந்தோஷமா நான் இருக்கணும், மற்றவರಿಗೆ ನಾವು யாரு கூடயும் சேராம, யாருமே எனக்கு வேண்டாம், இந்த சொந்தம் வேண்டாம், அந்த சொந்தம் வேண்டாம், இந்த விசுவாசி வேண்டாம், அந்த விசுவாசி வேண்டாம், ಸಂಬಂಧಿಕರು ಬೇಡ, ನಂಗೆ ಆ ಸಂಬಂಧಿಕರು ಬೇಡ, ನಂಗೆ ಈ ವಿಶ್ವಾಸಿ ಬೇಡ, ಆ ವಿಶ್ವಾಸಿ ಬೇಡ ಅಂತ ಅದೆಲ್ಲ வேண்டாம், ಅದೆಲ್ಲ ಬೇಡ. கடைசியா சொல்லிடலாமா, ಕಡೆಯದಾಗಿ ನಾವು ಹೇಳೋಣ, seek like Jesus. ನಾವು ಯೇಸುವಿನಂತೆ ಹುಡುಕೋಣ. என்ன மாதிரி நான் தேடணும்னு சொன்னா, ನನ್ನಂತೆ ನಾನು ಹುಡುಕಿದರೆ 99 வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு தேடு. ನಾನು 99 ಇಟ್ಕೊಂಡು ನಾವು ಸಂತೋಷವಾಗಿ, 9 காயினை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம், ನಾನು 9 ನಾಣ್ಯವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಸಂತೋಷವಾಗಿರಬಹುದು, ஒரு மகனை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம், ಒಂದು ಮಗನನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರಬಹುದು அப்படின்னு சொல்றோம். ಹಾಗೆ ಹೇಳ್ಬೋದು. அவரை போல நான் தேடணும்னு சொன்னா, ಆದರೆ ಅವರಂತೆ ನಾನು தொலைந்து போன ஒரு மனுஷன், ஒரு ஆடு, ஒரு குமாரன், ಕಳೆದು ಹೋದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ, ಒಂದು ನಾಣ್ಯ. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்து, ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು. அதனால அவருக்கு ஒன்றும் லாபம் இல்லை, ಅದರಿಂದ ಅವರಿಗೆ ಏನು ಲಾಭವಿಲ್ಲ, எனக்கு தான் லாபம், ನನಗೆ ಲಾಭ. அவருக்கு என்ன தேடி வர்றதுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? ಅವರಿಗೆ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕೆ சரி, அவருக்கு என்ன கொடுத்தா அவருக்கு ஈடாயிடும், ಏನಾದರೂ ಕೊಟ್ರೆ ಅವರಿಗೆ ಈಡಾಗುತ್ತಾ? என்ன வச்சிருக்கிறோம் அவருக்கு ஈடு கொடுக்க? ನಾವು ಏನನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀವಿ ಅವರಿಗೆ ಈಡಾಗ? எதுவும் அவருக்கு ஈடாகாதுங்க. ಯಾವುದು ಅವರಿಗೆ ಈಡಾಗುವುದಿಲ್ಲ. அப்படி இருந்தும் என்னையும் உங்களையும் அவர் சந்தோஷம்னு நினைக்கிறாரு. ಹಾಗಿರಬೇಕಾದ್ರೆ ನನಗೆ ಸಂತೋಷ. எனக்கு அடிக்கடி யோசனை வந்துகிட்டே இருக்கும். ನನಗೆ ಅವಾಗವಾಗ ನನಗೆ ಯೋಚನೆ ಬರ್ತಾ, ஒரு 30வது மாடியில போய் 30ನೇ ಅಂತಸ್ತಲ್ಲಿ ಹೋಗಿ கீழே குனிஞ்சு பார்த்தா மனுஷங்க எல்லாம் எறும்பு மாதிரி தெரியுறாங்க. ಕೆಳಗೆ ಬಗ್ಗಿ ನೋಡಿದರೆ ಮನುಷ್ಯರೆಲ್ಲ ಇರುವಂತೆ கற்பனை பண்ணா பரலோகத்துல ஆண்டவர் மேல இருக்கிறாருன்னு கற்பனை பண்ணா, ನಾವು ಕಲ್ಪಿಸಿ
ತಿರುಗಿಸಿ ನೋಡಿದರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು அவர் ನೋಡಿದಾಗ கீழே இப்படி பார்க்கறாருன்னா ಅವ್ರು ಕೆಳಗೆ ನೋಡಿದಾಗ நம்ம எறும்பு மாதிரி கூட தெரிய மாட்டோம், துரும்பா கூட தெரிய மாட்டோம். ನಾವು ಇರುವೆ ಅಂತೂ ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ, அந்த ಧೂಳು ஒன் ಅಂತೂ தேர்ட் தான், ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. 4/3 பகுதி கடல், ஒரு பகுதி நிலம் மட்டும் தான் தெரியும் அவருக்கு. ಅವ್ರಿಗೆ 4/3 பகுதி கடல், ಅವರಿಗೆ 4ರಲ್ಲಿ 3 ಭಾಗ ನೀರು ಮಾತ್ರ ಕಾಣಿಸುತ್ತದೆ, ஒரு பகுதி நிலம், அது மட்டும் தான் தெரியும். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗ ஒரு ಮಾತ್ರ துரும்பு மாதிரி, ಭೂಮಿಯಾಗಿರುತ್ತದೆ. ஒரு துரும்பு மாதிரி தெரியாத என்னையும் அவர் நேசிக்கிறார் பாருங்க. ಅದು ಒಂದು ಧೂಳಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ, என்ன ப்ரீஷியஸ்ன்னு சொல்றாரு, ನನ್ನನ್ನು ಅಮೂಲ್ಯ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ, நீன்னா எனக்கு சந்தோஷம்னு சொல்றாரு. ನೀನೇ ಅಂದ್ರೆ ನನಗೆ ಸಂತೋಷ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அதனாலதான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ಆದ್ದರಿಂದ ನಾವು ಕಳೆದು ಹೋದದನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತೇವೆ. சொல்லமா, சீக் லைக் ஜீசஸ். ಹೇಳೋಣ, ನಾವು ಯೇಸುವಿನಂತೆ நாம் ಹುಡುಕೋಣ, மற்றவர்களை நேசிச்சிடலாம். ನಾವು ಅವರಂತೆಯೇ ನೆರೆಹೊರೆಯವರನ್ನು ನಾವು கர்த்தர் தாமே ಹುಡುಕೋಣ. இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பார்.